السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற இந்த தொடரிலே நாம் இப்பொழுது வலிமாவுடைய பாடத்திலே அந்த தலைப்பிலே இருக்கிறோம். இந்த வலிமாவுடைய பகுதி பொதுவாகவே உலக வளமையிலேயே திருமணத்துக்கு பின்னால் விருந்தளித்தல் அப்படி என்கின்ற வளமை இருந்து வருகிறது. இந்த வலிமா என்பதும் அதே அமைப்பிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை சொல்வதற்கு முன்னாலே அந்த சமுதாயத்திலே இருந்த அரபுகளுடைய வளமைகளிலும் ஒன்று. திருமண விருந்து என்பது ஒரு புதிய ஒரு அம்சம் அல்ல. சமுதாய வளமையில் இருந்த ஒன்றை இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. சமுதாயத்தில் இருந்தவைகளை இஸ்லாம் வலியுறுத்திய அம்சங்கள் என்று அதில் ஒன்று தான் இந்த வலிமா அப்படின்னு சொல்கிறது. வலிமா என்றது அரபுடைய வளமையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு, உணவு, விருந்து, ஓம்பல் எல்லாத்துக்குமே வலிமான்னு சொல்லப்படும். திருமண சாப்பாட்டுக்கு மட்டும் தனியாக சொல்கிறதில்லை. உதாரணமாக வலிமத்துல் அசதுன்னுவாங்க. சிங்கத்துடைய வலிமாண்டா ஒரு மான வேட்டையாடி இருந்தால் அதுக்கு பேர் என்ன? அது ஒரு வலிமா தான், அது வளமையில். அதே போல் அல் வலா இம் அப்படி என்று சொல்லி என்ன இப்னு தூலுண்ட ஒரு புத்தகம் இருக்குது. வலா இம் அப்படின்னா வலிமாக்கள் அப்படின்ற அர்த்தம். அப்படின்னா அதில் எல்லாம் கொண்டு வருவார். அக்கீக்கா சாப்பாடை கொண்டு வருவார், மற்ற சாப்பாடுகள் எல்லாம் கொண்டு வருவார். அது பேர் அல் வலா இம் அப்படின்னு. அப்போது இந்த எல்லா கருத்துலேயும் வலிமா அப்படி என்று சொல்கிறது யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. அதே நேரம் வலிமா அப்படின்னு பொதுவாக சொல்லப்பட்டால் அது திருமண விருந்தை தான் என்ன செய்யும், குறிக்கும். வலிமாண்ட சொல்லுக்கு எல்லா விருந்துகளுடைய அர்த்தங்கள் இருந்தாலும் சரி, வலிமாண்டு பொதுவாக சொல்லப்படுற நேரத்தில் அது திருமண விருந்தை தான் என்ன செய்யும், திருமண விருந்தை தான் அது குறிக்கும். எனவே வலிமா அப்படி என்று சொல்கிறது கல்யாணத்தில் கொடுக்கப்படக்கூடிய அந்த சாப்பாட்டுக்கு தான் வலிமான்னு சொல்கிறது. ஆனால் எங்களோட சமுதாயத்தில் ஒரு வளமை ஒன்று என்னென்னா, கல்யாண சாப்பாடு வேறு, வலிமா வேறு. கல்யாண சாப்பாடு தமிழில் கொடுக்குறது, வலிமா அரபில் கொடுக்குறது. விளங்கிட்டா? இப்படி ஒரு இதொன்று இருக்குது. அப்போது மேரேஜ் ஃபங்க்ஷன் அது இங்கிலீஷில் கொடுக்குறது. இப்படி மூணு விதமான மெத்தடில் என்ன செய்கிறாங்க. நாங்கள் கல்யாண சாப்பாடுக்கெல்லாம் நாங்கள் போகிறதில்ல, வலிமாக்கு தான் போகிறதுன்ற. அது என்ன அரபில் போகிறது தமிழில் போகாமல்? அப்போ அது ஒரு சொல் வித்தியாசம்ன்றது விளங்கலை. அது ஏன் அப்படி உருவாகிச்சன்றதுக்கு ஒரு காரணம் இருக்குதான். அதாவது வீண் விரயங்களோட இஸ்லாம் சொல்லாத விருந்துகள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் சுன்னத்தான முறையில் கணவன் மட்டும் என்ன, அதாவது அந்த மணமகன் தரப்பார் கொடுக்கக்கூடிய அந்த சாப்பாடு ஒன்று இருக்குது என்றதை நம்ம அறிமுகப்படுத்துகிற டைமில் ஹதீஸில் வரக்கூடிய வலிமா என்ற வார்த்தையை சொல்லி அறிமுகப்படுத்தினதுனால மக்கள்கிட்ட சரியான திருமண விருந்துன்றது வலிமா தான் அப்படின்ற ஒரு அந்த பயன்பாடு வந்துட்டு அது ஒரு காலத்துக்கு ஓகேயாக இருந்தாலும் சரி, இப்போ கட்டாயமானுடைய விளக்கம் எங்களுக்கு என்ன செய்யணும், தெரிஞ்சாகணும். அப்போ அந்த நேரத்தில் அது ஓகே. இப்போயும் மக்கள் எப்படி பழகிட்டாங்கன்னு சொன்னால், கல்யாணம் ஒரு 500 சகன், வலிமா 50 சகன். கல்யாணம் ஒரு 500 சகன், பொன் வீட்டு சாப்பாடு ஒரு 500 சகன் கொடுப்பாங்க, மாப்பிள்ளை விட்டு சாப்பாடுன்னு சொல்லி ஒரு 500 சகன். வலிமான்ற ஒரு பகுதி என்னது, ஒரு 50 சகன். இந்த தாடி வச்சு ஜுப்பா போட்டு 5 நேரம் தொழுவுறாக்களுக்காக வேண்டி ஒரு வலிமா தான். நீங்கள் ஒன்றும் யோசிக்கான ஆடல் பாடல் டான்ஸ் அதெல்லாம் இருக்காது, ஃபோட்டோஸ் அதெல்லாம் இருக்காது. ஆண்கள் பெண்கள் வேறு தான் அப்படின்னு அவங்களுக்காக வேண்டி, அந்த மார்க்கத்தோடு தின்றவங்களுக்காக வேண்டி ஒரு சாப்பாடு. அதுக்கு முந்தின நாளும் அடுத்த நாளும் என்னது, களை கட்டி இருக்கும். அந்த நாள் இவங்களுக்கு தீன்தாரிகள், அவங்க பேர் விளங்கிட்டா, தீன்தாரிகளுக்கான என்ன ஒரு உணவு விருந்து அப்படின்னு வலிமாண்டு வச்சுக்கிறேன். இதெல்லாம் வலிமா. இது வலிமாண்ட பேருக்குள்ள இது வந்தாலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய வலிமான்னு சொல்கிறது இப்படி ஒரு சிஸ்டத்தில் நடக்கிறது அல்ல. வலிமான்றது கல்யாணத்தில் நீங்கள் கொடுக்குற எல்லா சாப்பாட்டுக்கு பேரும் வலிமா தான். அது எத்தனை கொடுத்தாலும் வலிமா தான். சரியான வலிமாவும் இருக்குது, பிழையான வலிமாவும் இருக்குது. இப்படி தான் நினைக்கணும். வலிமாண்டாலே சுன்னத்தான பேரை நினச்சிடப்படாது. சரியான வலிமாவும் இருக்குது, பிழையான வலிமா இருக்குது. உதாரணமாக ஒரு சாப்பாட்டில் டான்ஸு கூத்து எல்லாம் இருக்கேன்னு வைங்களேன், எங்களை சமுதாயம் அதுக்கு வலிமான்னு சொல்லாது, அதுக்கு கல்யாண சாப்பாடுன்னு சொல்லும். ஆனால் இஸ்லாமிய அடிப்படையில் அது மார்க்கத்துக்கு முரணான வலிமா சொல்கிறதாங்க தான். மார்க்கத்துக்கு முரணான வலிமான்னு சொல்லாங்க. அது கல்யாண சாப்பாடுன்னு சொல்லுங்கன்றாங்க. அப்படி இல்லை. அரபி எப்படி சொல்லுவான்? அரபி கல்யாண சாப்பாடுன்னு சொல்லணுமே, அவன் எப்படி சொல்லுவான்? அப்போ அவன் வழிபாடு தான் என்ன செய்கிறோம், அவன் சொல்லணும். அப்போ அவனுடைய பார்வையில் வலிமா. நாங்கள் தமிழ் எங்களுக்கு 2 மொழியும் தெரிஞ்சு சொல்லி தப்பிட்டோம்.
இதை வந்து கூடாதுன்னு அது கூடுமெண்டு. அவன் 2 மொழி தெரியாது, அப்போ அவன் அரபில் தான் சொல்லி ஆகணும். அப்போ அரபில் சொல்லி ஆகிறன்னு சொன்னால் இது வந்து குர்ஆன் சுன்னாக்கு முரணான ஒரு வழிமாட்டு தான் அவன் என்ன செய்யணும், சொல்லணும். இது மார்க்கம் ஏற்றுக்கண்ட வழிமா, இது மார்க்கத்துக்கு முரணான வழிமா. அதே மாதிரி தான் நம்ம தமிழில் அந்த அரபு வார்த்தையை பயன்படுத்துகிறதாக இருந்தால் இந்த மாதிரி என்ன செய்யணும், சொல்லணும். ஆனால் நமக்கு தெரியாமல் சில சந்தர்ப்பத்தை அந்த மொழி கலவை ஒன்று ஏற்படும். இப்போ பேப்பர் தாள்ண்டுவோம், நடு சென்டர்ண்டுவோம், விளங்கிட்டா, நடுண்டா சென்டர் தான் விளங்கிட்டா. அதே போல் பேப்பர்ண்டா தாள் தா, கம் ஒட்டுறதுன்னு சொல்லுவோம், கம்மண்டா ஒட்டுறதாண்டு, அந்த மாதிரி கொஞ்சம் சொற்கள் இருக்குது. இந்த பயன்பாடு மாதிரி வலிமா அப்படி என்று கெச் பிடிக்கிறது, விளங்கிட்டா, கெச்சண்டா பிடிக்கிறது தான். அப்போ இது ஒரு அந்த சொல்லு வந்து அப்படி ஒன்று கலக்கிற ஒரு தன்மை ஒன்று இருக்குது. லிங்குவிஸ்டிக் அப்படின்ற ஒரு துறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சொற்கள் சம்பந்தமான பயன்பாடுகள் சம்பந்தமாக நிறைய இருக்கும், லிசானியாத்துண்டு. இதில் மாதிரி இந்த சொற்கள் வந்து ஒன்றோடு கலந்ததில் வலிமாவுடைய பயன்பாடு வந்து எங்களுக்கு என்னது, அதாவது சரியான இதுக்கும் இது வந்து தவறான இதுக்கும் பயன்படுத்தும். கல்யாண சாப்பாடுக்கு அவங்க வரமாட்டாங்க. அதுவும் இன்னொரு விஷயம் என்னென்னா, மார்க்கம் எங்களுக்கு மாதிரியும் அந்த அவங்களுக்கு வேறு, அவங்க 2-3 மார்க்கத்தை பின்பற்ற மாதிரியும் நீங்கள் தைரியமாக வரலாம், பிரச்சனை இல்லை, வலிமா அடிப்படலாம். சார் நாங்கள் எதுவும் நீங்கள் எந்த மார்க்கம், உங்களோட மார்க்கத்தானா? அப்போ அவங்க எதுவும் செய்வாங்களா? எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பகுதி அவங்க செஞ்சு வச்சுக்கிறாங்களா, வந்து உட்காந்துட்டு போகிறதுக்கு. அப்போது ஒரு வேறொரு மதம் மாதிரியே நம்மளை என்ன செய்வாங்க, அந்த வழிபால டீல் பண்ணுவாங்க. அப்போ கல்யாண விஷயத்தை நீங்கள் பாருங்கள், மார்க்கத்தோடு உள்ளவங்களை வேறொரு மெத்தடில் டீல் பண்ணுவாங்க. ஏன்னா அதை பெரும்பாலும் 90% மார்க்கம் பேசுகிறவங்க காணாமல் போகிற இடங்களில் அது உண்டு. எவ்வளோதான் இஸ்லாம் அது இதெல்லாம் பேசிட்டாலும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நடைபெறுமென்று எல்லாம் சொல்லிட்டாலும் அங்கே என்ன செஞ்சுருவாங்க, காணாமல் போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அப்போ அதுக்காக வேண்டி அவங்க என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அது மாதிரி தான் இருக்குமென்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வலிமா என்ற வார்த்தை வந்து முதலாவது புரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது எல்லா விதமான உணவுகளுக்கும் சொல்லப்படும். அரபில் வந்து திருமண இதுக்கு குறித்து சொல்லப்படுற வளமை உண்டு. அந்த அடிப்படையில் தமிழில் நம்ம சொன்னோம்னா மார்க்கத்துக்கு முரணானது வலிமா தான், மார்க்கத்துக்கு உடன்பட்டதும் வலிமா தான். நடக்கிற இதை வச்சு தான் என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கிறோம். இது ஏன் நம்ம கட்டாயம் உணர்த்த வேண்டியிருக்கேன்டா, இல்லை இப்படி நம்ம சொல்ல விட்டுறலாம் தானே, எப்படி நல்ல சரியான முறையில் நடக்கிறதுக்கு வலிமான்னு சொல்லட்டும், பிள்ளையார் நடந்தால் வலிமா இல்லைன்னு சொல்லட்டும். அப்போ அது எங்களுக்கு நல்ல ஒரு அடையாளமாக இருக்கும் தானே, அப்படின்ட்டு விட்டுறலாம் தான். ஆனால் ஒரு காலம் வரலாம் என்னென்னா, வலிமா என்று நடத்தி வலிமாண்ட பேரை போட்டுருவாங்க, வேண்டியதை செய்யலாம் அப்படின்னு ஆகிரும். வலிமா தானே நடந்துச்சு, வேண்டியது செய்யலாம்னு ஆகிரும். ஏன்னா வலிமாண்டா நல்லதுக்கு அடையாளம் உண்டு. எங்களுக்கு பேர் அடையாளமாக என்ன செய்யப்படாது இருக்கலாம். இப்போ தௌஹீத் என்ற பேரில் இப்போ என்னது முத்தசிலா கொள்கை அந்த இந்த கொள்கையெல்லாம் போகிற மாதிரி அந்த பேரை மட்டும் வச்சு நம்ம அடையாளம் என்றைக்கு எடுத்துருப்போம். விஷயத்தை மட்டும் வச்சு தான் என்ன செய்யணும், அடையாளமாக எடுக்கணும். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்துன்னு ஒரு காலத்தில் நல்லதுக்கு சொன்னோம், இப்போ சுன்னத்து வல் ஜமாத்துன்னு வச்சுட்டு யார் சரியா, அந்த மாதிரி பேரை மட்டும் வச்சு அடையாளமாக என்றைக்கும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. அடையாள பேர்கள் சில டைமில் அழிஞ்சு போய்த்துரு, அது தவறானதுக்கு வழிகாட்டலுக்கு வாய்ப்பாகவும் இருக்குது. அதனால் அடையாள பேர் அப்படி சொல்கிறதுக்கு நம்ம பயன்படுறதுக்கு விட்றது பிரச்சனை இல்லை. வலிமாண்டா சரியானதுக்கு வலிமாண்டும், பிள்ளையானதுக்கு இப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு பயன்பாட்டில் விடுறது பிரச்சனை இல்லை. ஆனால் விளக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சொல்கிற பிரச்சனை இல்லை, ஆனால் இதுதான் விளக்கம். வலிமான்றது நீங்கள் அப்படி செஞ்சுட்டாலே அதுக்கு வேண்டிய செய்யலாம்னு அர்த்தம் இல்லை. குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அது என்ன செய்யணும், இருக்கணும். சரியான வலிமா இப்படி தான் இருக்கணும். பிள்ளையான வலிமாக்கு பிள்ளையான வலிமா தான், அது வலிமாண்ட பேர் வச்சதுனால எதுவும் சரியாக போகிறது இல்லைன்ற ஒரு விளக்கத்தை நம்ம என்றைக்குமே கொடுத்து கொண்டிருக்கணும். இது வலிமாண்ட சொல்லுக்கு விஷயம். இப்போ சிலர் என்ன செஞ்சிடறாங்கன்னா, இப்போ காட்டிலே வலிமா ஃபங்க்ஷன் அப்படின்னு அடிச்சிடுறாங்க. நாங்கள்லாம் உங்களை வந்து வலிமாவுக்கு அழைப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படின்ட்டு வலிமாண்டே அடிச்சிடுறாங்க. மாப்பிள்ளை அவன் ஒரு சாப்பாடு தான் கொடுப்படுது, அதாவது மணமகன் தரப்பில் அது வலிமாண்டே என்ன செஞ்சிடறாங்க, அடிச்சிடுறாங்க. இது வலிமா சம்பந்தமான ஒரு தவறான விளக்கம். சரியாக நடைமுறைப்படுத்தணும்னு நினைக்கிற பாட்டிட்டு ஒரு தவறான விளக்கம் இங்கே. பெண் தரப்பால் கொடுத்தா அதுக்கு பேர் வலிமா இல்லை அப்படின்ட்டு. பெண் தரப்பால் கொடுத்தா வலிமா இல்லை. அப்போ சரி, இப்போ அரபு உலகத்தில் ஒருத்தன் இருக்கிறான், அவள் பெண் தரப்பால் கல்யாண சாப்பாடு கொடுக்க அவன் என்ன சொல்லுவான், அவனு ஏதாவது சொல்லணும் தானே. அது வெறுமனே தாம் அப்படின்னு சொல்லுவானா, இஜித்திமா அல்ல தாம் அப்படின்னு சொல்லுவானா, அப்படி இல்லை. அதுக்கும் வலிமானு தான் சொல்கிறது. அதுக்கும் வலி. திருமணத்தை ஒட்டி நீங்கள் என்ன சாப்பாடு கொடுத்தாலும் அதுக்கு பேர் என்ன, வலிமா தான். திருமணத்தை ஒட்டி நீங்கள் ஒரு சாப்பாடு கொடுத்தாலும் சரி, 2 கூடுமா கூடான்னு 2ஆக பார்ப்போம். 2 சாப்பாடு கொடுத்தாலும் சரி, 3 கொடுத்தாலும் சரி, 7 நாள் என்னது மண் அவுலமா சபாத் ஐயாம், 7 நாள் வலிமா கொடுத்தவர்கள் அப்படி என்று சொல்லி ஒரு தலைப்பே என்ன செய்யுது இருக்குது. அப்போது 7 நாள் கொடுத்தாலும் சரி, ஒருத்தர் ஊரில் ஒன்று கொடுத்துட்டு வெளிநாட்டுக்கு வந்து சரி இங்கே உள்ளவங்களுக்கு ஒரு வலிமா கொடுப்போம்னா அதுக்கு பேரும் என்ன, வலிமா. ஊரில் ஒன்று கொடுத்தாச்சு இதுக்கு வலிமான்னு சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்கிறது இல்லை. வலிமாண்ட கல்யாணத்தை ஒட்டி நீங்கள் என்ன சாப்பாடு கொடுத்தாலும் அது அதே தான். அதே போல் என்னது தாம் உருசண்ட வார்த்தையில் ஹதீஸில் என்ன செய்யுது வருது, கல்யாண சாப்பாடு என்று வலிமாக வருது. தாம் உருஸ் கல்யாண சாப்பாடு. இன்றைக்கும் உருஸ் எடுக்கிறேன்னு ஊரில் சொல்லுவாங்க. உருசு எடுக்கிறேன் என்னது, விழா எடுக்கிறதுக்கு என்ன உருசு எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அரூசண்டா மாப்பிள்ளைக்கு என்ன செய்கிறது சொல்கிறது, அரபில் அரூசண்டா மாப்பிள்ளை தான். அப்போது இந்த மாதிரியான வார்த்தைகள் தாம் உருஸ் அப்படின்ற பயன்பாடு என்ன செய்யும், அதில் சொல்லப்படும். இதை நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா கல்யாண சாப்பாடு தாம் உருஸ்
இப்போ எனவே திருமணத்தை ஒட்டி செய்யப்படுகின்ற எல்லா சாப்பாட்டுக்கும் பேர் வந்து உணவு விருந்துக்கும் பேர் வந்து வலிமா தான். அது பெண் தரப்பால் கொடுத்தாலும் வலிமா துன்னிசா, பெண்கள் கொடுக்கக்கூடிய வலிமா, இது வலிமத்துள்ளன, அதாவது ஜவுஜ் அல்லது வலிமத்தல் அரூஸ் அப்படின்னு எல்லா தரப்பில் கொடுக்கப்படுறதுக்கு பேரும் வலிமாண்டு பேர் தான். 2 தடவை கொடுத்தா 2 வலிமான்னு அர்த்தம். எனவே வலிமா ஒன்று வேறு, அது வேறு. கல்யாண சாப்பாடுக்கு அரபில் சொல்லப்படுறது எல்லாமே என்ன வலிமா அப்படின்னு தான் சொல்லப்படுறது. கல்யாண சாப்பாடு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு அடையாளம். அதனால் தவறு சரிகளை விஷயங்களை வச்சு அறிந்து கொள்ளணுமே தவிர பெண்கள் தரப்பால் கொடுக்கப்படுறது வலிமா இல்லை அப்படின்ற பயன்பாடு வந்து பிழையான ஒரு நடைமுறைன்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது ஆரம்பமாக. இரண்டாவதாக வந்து ஹதீஸ்களில் நம்ம பார்க்குற சந்தர்ப்பத்தில் இந்த இது பகுதிகளுக்கு வருவதற்கு முன்னால் வலிமா என்ற அந்த ஒரு பகுதிக்கு வருவதற்கு முன்னால் எப்படி கொடுக்கணும், எத்தனை சாப்பாடு கொடுக்கணும், யார் கொடுக்கணும், யார் பொறுப்பு அப்படின்றதுக்கு முன்னால் நாங்கள் அந்த துவா சம்பந்தமாக ஒன்று பார்த்தோம். அது நாங்கள் அந்த அக்து நிக்காஹ்ல நடக்கக்கூடியதில் விதஅத்தான விஷயம் என்று பார்த்தோம். சரியான துவா பாரக்கல்லாஹு லக்க பாரக்க அலைக்க வஜமா பைனக்குமா ஃபீ கைர்னு பார்த்தோம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அது தொடர்பான துஆக்கள், திருமணம் தொடர்பான அந்த துஆக்கள் என்று சொல்லி ஒரு சில ரிவாயத்துக்களை மட்டும் பார்த்துட்டு அடுத்த பதிக்கு நம்ம போவோம். என்ன அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில் வரக்கூடிய செய்தி 4793 4793வது இலக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வலிமா, அதாவது இந்த வலிமா முடிஞ்ச பின்னால் தண்ட ஒரு மனைவியை திருமணம் முடிச்சு ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹான்னு நினைக்கிறேன், அவங்கள திருமணம் முடித்த பின்னால் வலிமா முடித்த பின்னால் காலையில் அன்று வெடிஞ்ச காலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மனைவியராக போவாங்க. ஒவ்வொரு மனைவியிட்ட போய் சலாம் சொல்லுவாங்க. அந்த திருமணம் முடிஞ்சு அடுத்த நாள் வந்து சலாம் சொல்லுவாங்க. இது பலதார திருமணம் முடித்தவங்களுக்கு, மற்றவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன சலாம் சொல்ல வேண்டியதா. அவங்க என்ன செய்வாங்க, போய் அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லல் பைத் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லல் பைத் வரஹ்மத்துல்லாஹ், அதாவது என்னது, இந்த குடும்பத்தினரே உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உண்டாகட்டும் என்று சலாம் சொல்லுவாங்க. அப்போ நபிமார்களுடைய மனைமார்கள் பலதார திருமணத்தில் ரோசமாக இருந்தாங்கன்னா நம்ம படிப்போம் தானே. அவங்களோட பதில் எப்படி இருக்குமெண்டா வலைக்கஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ் வ கைஃப வஜத்த அஹ்லக பாரக்கல்லாஹு லக், எப்படி உங்களோட குடும்பத்தை கண்டீங்க, அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத் செய்வானாக. இதுதான் அவங்களோட பதில் இருக்கும். அப்போ எல்லா ரோசம் எது இருந்தாலும் சரி, அவங்க வந்து அந்த என்னது சொல்கிறது தக்தீருல் ஐஷ், அந்த வாழ்க்கையை வந்து கெடுத்து விடுகின்ற, அந்த மனசை வந்து முறித்து விடுகின்ற மாதிரியான நிகழ்வுகள் அவங்க என்ன செய்யலை, அந்த நேரங்களில் செய்யலை. இல்லைன்னா இப்போ காலையில் விடிஞ்சு வந்து நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னால் இந்த மாதிரி பலதார திருமணம் முடிச்சு என்ன பதில் இருக்கு அவங்கள்ட்ட விளங்கிட்டா. நீங்கள் சலாம் சொல்கிற நிலைமையில் நான் இன்னால் இல்லா வேணும் நான் சொல்கிற நிலைமையில் நான் ஆயிக்கிறேன் அப்படின்னு தான் உண்மையிலே என்ன செய்யும் பதில் வரும். ஆனால் அந்த குறிப்பாக ஆயிஷாவில் அந்த ரிவாயத்தில் வருது. ஆயிஷா இளம் வயசில் இருக்கிறவங்க அவங்க கூட என்ன சொல்லுவோம், அலைக்கஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ் கைஃப வஜத்த அஹ்லக், குடும்பத்தை எப்படி கண்டீங்க, பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத் செய்வானாண்டு அடுத்த மனைவியர்கள், அதாவது கணவனுடைய அடுத்த திருமணத்துக்கு துவா செய்ததாக வரக்கூடிய செய்தி பாரக்கல்லாஹு லக். அப்போ இந்த ரிவாயத்திலையும் பாரக்கல்லாஹு லக்க தான் கணவனுக்கு கேட்கப்பட்டிருக்கு. எந்த நேரத்தில் அக்து நிக்காஹ் மட்டுமல்ல, இது திருமணம் முடித்து வலிமா முடித்து அடுத்த நாள் காலையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இரண்டாவது செய்தி என்னன்னு சொன்னால் சஹீல் புகாரியில் 5155வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, இதில் வந்து அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நீங்கள் கல்யாணம் முடிச்சிட்டிங்களான்னு கேட்டு எல்லாத்துக்கும் போகிறோம். பாரக்கல்லாஹு லக் அவுலிம் வலோ பிஷாத், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக, ஒரு ஆட்டையேனும் வலிமாவாக என்ன செய்ய கொடுங்க அப்படின்னு. இதுலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துவா கேட்டதாக வருது, அதுவும் வலிமா அதாவது காலையில் மனைவியோடு சேர்ந்துட்டு காலையில் வரக்கூடிய அந்த டைம் சரியா. அப்போ அதில் வந்து என்னது, அதாவது ஒரு இரவு கழிச்சு சேர்ந்தார்களா இல்லைன்னு ஒரு இரவு கழிச்சு வரக்கூடிய அந்த டைமில் என்ன செய்கிறாங்க, அந்த துவாவை கேட்டார்கள் வருது. அப்போ அதுலேயும் பாரக்கல்லாஹு லக். சஹீல் புகாரியில் 5367வது இலக்கத்தில் வருது. அந்த ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தி இருக்குது. அவங்க வந்து 9 என்னது பெண் மக்களை விட்டு செல்கிறாங்க அப்துல்லா தந்தை. அப்போ தான் இங்கே அந்த கன்னி பெண்ணை நீங்கள் முடிச்சிருக்கலாமே அப்படி என்று கேட்ட டைமில் அவர் சொல்கிறார், என்ன நான் வந்து இன்னொரு ஆளை கொண்டு வந்து 9ஓட 10ஆக என்ன நான் அதில் ஆக்கிக்கல விரும்பலை, அவங்கள கவனிக்கிற மாதிரி ஒரு ஆளை நான் திருமணம் முடிக்க நினைச்சேன்ன்றாங்க. அப்போ கவனிக்கிற மாதிரி ஒரு ஆளை நம்மளாக கற்பனை பண்ணி என்ன செய்யப்படாது, அவங்கள்ட்ட சொல்லணும் திருமணம் முடிக்கும் போது இப்போ இதுக்கு தான் நான் முடிக்கிறேன், இந்த நோக்கத்துக்கு தான் முடிக்கிறேன்னு சொல்லணும். அப்போது அதனால் வந்து அப்படி முடிச்சேன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்ன ரசூலுல்லாஹ் கண்ணியை முடிச்சிருக்கலாமேன்னு சொன்ன ரசூலுல்லாஹ் நோக்கத்தை புரிஞ்ச உடனேயே பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வானாக அப்படின்னு துவா கேட்டதாக வருது. அப்போ மூணாவது செய்தியிலும் என்ன வருது, பாரக்கல்லாஹு லக். அடுத்தது சுனன் அபு, இது வந்து நம்ம திருமணத்தின் இலக்குகளில் இந்த சப்ஜெக்டை பற்றி விளங்கப்படுத்தினோம். சுனன் அபு தாவூதில் 2130வது இலக்கத்தில் வருது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கான இதா ரஃப அல் இன்சான, இந்த அதாவது ரஃப அப்படி என்று சொல்கிற வாழ்த்து சொல்கிறதுக்கு வருது. ரஃப
வாழ்த்து அப்படின்றது ஒரு இஸ்லாமிய நடைமுறை அன்றல்ல, நம்ம தமிழில் அதுதான் மொழிபெயர்க்கிறதுக்கு இருக்குது. சரியா? ரஃப அல் இன்சான், ஒரு மனிதனுக்காக வாழ்த்துனா என்ன, இஸ்லாத்தில் வாழ்த்துன்னு ஒன்று இல்லை, இஸ்லாத்தில் இருக்கிற துவா மட்டும்தான். அப்போ இதா ரஃபா அல் இன்சான் இதா தஸவ்வஜ், கல்யாணம் முடிச்சால் அப்படின்னு வருது. அப்போ இந்த கல்யாணம் முடிச்சாலண்டா அது ஒன்று கூடுறதை குறிக்கும், அக்கது நிக்காவே என்ன செய்யும் குறிக்கும். அந்த மாதிரி கட்டத்தில் ரசூலா இப்படி துவா கேட்பாங்கன்னு வருது. அதில் 2 வார்த்தை கூடுதலாக வருது. என்ன? பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக் வ ஜமா பைனகுமா ஃபீ ஹைர். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக, உங்கள் மீது பரக்கத்து செய்வானாக, உங்கள் இருவரையும் நலவிலே சேர்த்து வைப்பானாக. இதில் லக்க அலைக்க, உங்கள் மீது உங்களுக்கு உங்கள் மீது என்ன வித்தியாசம் அப்படின்றதுக்கு சரியான நேரடியான ஒரு இது இல்லை, இருந்தாலும் பல காரணங்கள் சொல்கிறாங்க. லக்க அப்படி என்று சொல்கிறது உங்களுக்கு பரக்க செய்கிறது அப்படின்றது உங்களுடைய பொருளாதாரம், உங்களை சூழ உள்ள அந்த விஷயங்கள், வீடு, அதில் பறக்க செய்கிறோம். அலைக்க அப்படின்றது உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய அந்த மன நிம்மதி, இந்த மாதிரி விஷயங்களில் பறக்க செய்கிறது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்க சொல்லி எப்படியோ 2 என்னது, அதாவது வித்தியாசம் இருக்குது. வஜமா பைனகுமா ஃபீ ஹைர், உங்கள் இருவரையும் நலவிலே சேர்த்து வைக்கட்டும் அல்லாஹ். அதாவது கெடுதிகளில் உங்கள் 2 பேரும் பிரித்து வைக்கணும், அப்படின்னா கெடுதிகளில் சேராமல் ஆக்கட்டும் அப்படி என்று சொல்லி ஒரு துவா கேட்பார்கள். அப்போ இதில் பாரக்கல்லாஹு லக்குன்னு சொன்னால் கூட போதும். 3 ஹதீஸ்ல நம்ம பார்த்த மாதிரி மேலதிகமாக பாரக் அலைக்க வஜமா பைனகுமா ஃபீ ஹைர். அடுத்தது என்னென்னா, இதே ஹதீஸ் திருமிதியில் 1091வது இலக்கத்திலையும் வருது. அடுத்தது சுனன் நசாயில் அகீல் இப்னு அபி தாலிப், சுனன் நசாயில் வந்து அகீல் இப்னு அபி தாலிப் வந்து திருமணம் முடிக்கிறார். அபு தாலிபின் மகன் அகீல் திருமணம் முடிக்கிறார். இம்ராஅத்தும் மின் பனி ஜசும் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை. அகீல் யார்? ஜாஃபர், அதே போல் அலி, தாலிப் இவங்களுடைய சகோதரர். ஃபகீல லஹு பிர் ரஃபாஇ வல் பனீன். அப்போது அந்த இடத்துல எல்லாரும் வந்து பிர் ரிஃபாஇ வல் பனீன், வாழ்த்துக்கள், நிறைய பிள்ளைகள் கிடைக்கட்டும், நீடூடி காலம் வாழ்க, வணங்கிட்டா பல்லாண்டு காலம் வாழ்க, பல்லாண்டு காலம் வாழ்ந்தா பொல்லுணி தான் வாழணும், வணங்கிட்டா பல்லாண்டு காலம் பொல்லடி சுட தடி, பல்லாண்டு காலம் வாழ்க அப்படின்ட்டு இப்படி சொல்லுவாங்க. உடனே இவர் சொல்கிறாரு இப்படி சொல்ல வேணாண்டு, நான் சொன்ன வாழ்த்து இல்லைண்டு. அக்கீல் சொல்கிறார் இப்படி சொல்ல வேணாம். கால கூலு கமா கால ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி சொல்லுங்கள். இந்த நீடூடி காலம் வாழ்க, வாழ்த்துறதுலாம் எதுவா இல்லை, நீடூடி காலம் நீ யார் வாழ்த்துறது, நீயே நாளை பேத்துருவா, விளங்கிட்டா? அதனால் அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடாது. எப்படின்னா பாரக்கல்லாஹு ஃபீக்கும் வ பாரக லக்கும் என்று சொல்லுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லுங்கன்னு யார் சொல்கிறது? அகீல் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ பாரக்கல்லாஹு ஃபீக்கும் வ பாரக லக்கும், பாரக்கல்லாஹு லக்க என்ற துவாக்கு கடைசியில் பாரக்கல்லாஹு லக்கும்னு சேர்த்துக்கணும் பன்மையாக. பாரக்கல்லாஹு லக்கும், பாரக்கல்லாஹு லக்க, அதை பாரக்கல்லாஹு லக்கும். அதுக்கு முன்னால் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அதுக்கு முன்னால் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் வபாரக லக்கும் என்ற துவா சுனன் நசாயில் 3371வது செய்தியாக என்ன செய்து வருகிறது. அப்போ இந்த செய்திகள் எல்லாம் எங்களுக்கு துவாக்களை காட்டும். 3 விதமான துவா பார்க்குறோம். ஒன்று பாரக்கல்லாஹு லக், இன்னொன்று பாரக்கல்லாஹு லக்க வபாரக அலைக்க வஜமா பைனகுமா ஃபீ ஹைர், இன்னொன்று பாரக்கல்லாஹு ஃபீக்கும் வபாரக லக்கும் அப்படி என்ற இந்த துவா. இது வழிமாட்டு நேரத்துலையும் சொல்லலாம், அக்கது நிக்காவுடைய நேரத்துலையும் சொல்லலாம், வேறு வீதிகளை நம்ம காண்றோம் அந்த நேரத்தில் என்ன செய்யலாம் சொல்லலாம். அடுத்தது வந்து இந்த துவா வந்து இந்த வாட்ஸ்அப்புகள் அங்கே இங்கே டைமில் நம்ம துவா போடுற டைமில் யோசித்து போடணும். ஸ்டிக்கர் எடுத்து போட்டுடுறது, சரியான ஸ்டிக்கர் அனுப்புகிறான்னு முதலாக பார்க்கணும். நிறைய பேருக்கு அரபில் இருந்தால் போட்டால் பாரக்கு அப்படின்றீங்க, எதுக்கு என்று இருக்காது, புறவு பார்த்தா மாற்றி அனுப்பினதாகவும் இருக்கும், அதுவும் முதல் முக்கியம். 2வது துவா ஸ்டிக்கர் அனுப்பினா அது வந்து நீங்கள் துவா கேட்டதாக ஆகாது. அதில் வந்து நம்ம அந்த வார்த்தையை சொன்னா தான் பாரக்கல்லாஹு லக்க அண்டு நம்ம சொன்னாதான் அது துவா கேட்டதாக என்ன செய்யும் ஆகும். அடுத்தது இந்த ஸ்டிக்கர் துவாக்கள் வந்து உண்மையிலே ஒரு பிதத் ஆகிருமோன்ற ஒரு கேள்வி ஸ்டிக்கர் துவாக்கள். ஏன்னா அந்த டிசைன் எல்லாம் பண்ணி போகுது. அது உண்மையிலே துவாவுடைய நோக்கம் அதில் வருதா, ஒரு இது வருதான்னு. ஒரு சைனா நம்ம போடுறோம்னா வேறு விஷயம், சைனாண்டா உங்களுக்கான துவா கேட்டுட்டோம் என்றதுக்கான ஒரு அடையாளமாக நம்ம என்ன செய்கிறோம், அதை போடுறோம். உண்மையிலே இங்கே துவா கேட்டோம்னு. ஆனால் அப்படி நிறைய பேர் நினைக்கிறது இல்லை. ஜனாசாவுக்கே அந்த துவா டைப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. அல்லாஹு மஃபூரில் வரும் டக்குன்னு போட்டுருது, வணங்கிட்டா 5-6 குரூப்பில் போட்டிருப்பாங்களா ஜனாசாவை, அதை எடுக்கிற தடன்னு ஃபார்வர்ட் பண்ணுறது, அவருக்கு துவா கேட்டேன்றது, அப்படி ஒரு நிலைமை வந்துடும். அப்போ அது ஒரு மோசமான ஒரு நிலை. நம்ம அது வந்து ஒரு அடையாளமாக அனுப்பினாலும் நம்ம உண்மையாகவே என்ன செஞ்சிடணும், நம்ம துவா கேட்டு விட வேண்டும். ரைட். இந்த வலீமாவுடைய சட்டம் என்ன, இந்த வலீமாவுடைய சட்டம் என்ன, வலீமா கொடுக்கறது கட்டாயமா சுன்னத்தா, இது வந்து ஒரு கருத்து முரண்பாடு இருக்குது. வாஜிப் என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் மீக்கிறாங்க, சுன்னத் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிஞர்களும் மீக்கிறாங்க. வாஜிப் அப்படி என்று சொல்கிறதுக்கான நேரடியான ஆதாரங்களை வந்து உண்மையிலே காண முடியலை. வாஜிப் கட்டாயம், ரசூலுல்லாஹ் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு அவுலிம் வலவ் பிஷாத், ஒரு ஆட்டை கொண்டேனும் நீங்கள் வலிமா கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த வார்த்தையை வந்து கட்டாயம் என்ன
வலிமா கொடுக்கணும் அப்படின்றதுக்கான வார்த்தையா அப்படின்ற புரிதலில் கொஞ்சம் இதுகள் இருக்குது. இப்போ நேரடியாக கட்டளையிட்டால் அது ஓகே. இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுலிம் வலவு பிஷாத், ஒரு ஆட்டை கொண்டேனும் வலிமா கொடுங்க அப்படி என்று சொல்கிறது கட்டளைக்காக இருக்குமா, வலியுறுத்தலுக்காக இருக்குமா, அந்த ஒரு ஆட்டை கொண்டேனும் என்றதுக்காக என்று சொன்னதா அப்படி என்ற கேள்விகள் இருக்குது. எப்படியாக இருந்தாலும் யாலானுன் நிக்காஹ் என்ற அடிப்படையில் இதுதான் இருக்கின்றா அது வாஜிபாயிரும். எப்படி திருமணத்தை இந்த மூலம்தான் பரத்துறது, வேறு வழியில் அது நடக்கலை. அக்கது நிக்கால ஒரு ஆள் தான் என்ன செஞ்சார், வாப்பா வந்தார், என்ன அக்கது நிக்கா நடத்தினார், போனார், சாட்சியம் எதுவும் இருக்கலை. அப்போ திருமணத்தை என்ன செய்யணும், இப்போ பகிரங்கப்படுத்தணும். அதுக்கு இந்த வலிமா தான் இருக்குமா இருந்தால் அந்த நேரத்தில் அவருக்கு என்ன செஞ்சிடும், யாலான் என்ற அடிப்படையில் வந்தால் அது வாஜிபாயிரும். திருமணத்தில் யாலான் மிக முக்கியம். அலினுன் நிக்கா, திருமணத்தை பகிரங்கப்படுத்துங்கள், அறிவியுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அந்த அடிப்படையில் இது வந்து நம்ம அது செய்யணும். அடுத்தது வந்து இந்த பலதார மனம் இருக்குது தானே, அதில் வந்து இந்த முடிக்கிற பாட்டியில் செய்தி ஒன்று பரவிடும். இவர் என்ன முடிக்க போகிறான், இவர் அவரோட கோச்சுக்கிறோம், உங்களுக்கு யார் இதெல்லாம் சொல்ல சொன்னது அப்படின்றது. நீ இப்போ திருமணம் தானே முடிக்க போகிறாய், அந்த செய்தியை யாராக ஒருத்தர் சொன்னால் அவருக்கு ஃபோன் பண்ணி என்ன நீங்கள் எப்படி பரத்துற, ஃபஸ்ட் ஒய்ஃபுக்கு செய்தி போனால் அப்புறம் அவ்வளோதான் அப்படின்ற ஆளினுக்கான ஹதீஸில் வருது. திருமணத்தை பரத்துங்கள் அறிவியுங்கள்னு வருது. நீ இந்த மாதிரி என்ன நடந்து கொள்கிற சிஸ்டமாக இருந்தால் நீ முடிக்கிற கல்யாணமாக வேறு ஏதாவதா அப்படின்னு கேட்டு. ஏன்னா திருமணத்தில் யார் யாலான் பண்ணாலும் அதை என்ன செய்யலாது, தடை செய்யலாது. ரகசியமாக வச்சுக்கிறோம் சார், நீ பேணிக்காத, ரகசியமாக சில இடங்களில் பேணிக்கிறோன்னு அதை அறிவித்தவன் மீது எந்த குற்றமும் என்ன செய்கிறதில்ல, ஏழாண்டில் வரப்போகிறதில்ல. ஒருத்தர் திருமணம் முடிச்சார்ன்ற செய்தி அவரும் பேணி தான் இருக்கணும், எந்த கடமையும் இல்லை. ஏன்னா அலினுன் நிக்கா, ரசூலோட கட்டளை என்ன, திருமணத்தை பகிரங்கப்படுத்துங்க. அது உனக்கு ஏலாட்டி அந்த வேலையில் இறங்கிக்கப்படாது. அலினுன் நிக்கான திருமணத்தை பகிரங்கப்படுத்துங்கிறது மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம். இது 2ஆம் திருமணம் 3ஆம் திருமணங்களில் இது என்ன செய்கிறதில்லை, அதை பேன்றதில்லை. கேட்டால் சுன்னத்தான் அடிப்படையில் இருக்கிற வாழ்க்கை ஹயாத்தாக போகிறன்றது சரியாகண்டா. மார்க்க அடிப்படையில் திருமணத்தை பகிரங்கப்படுத்துகிற செய்தி பகிரங்கப்படுத்தணும், பகிரங்கப்படுத்துறது சுன்னா. அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸ்களை பாருங்கள். இப்னு உமர் இதில் வந்து அதாவது செய்திகளை பார்க்குறோம் என்னென்னா, திருமணத்துக்கு அழைத்தவருக்கு போகிறது வாஜிப்ன்றது தெளிவாக இருக்குது. திருமணத்துக்காக ஒருத்தர் அழைக்கப்பட்டால் போகிறது என்ன வாஜிப். இப்போ உதாரணமாக சஹீஹ் முஸ்லிமில் 1429வது இலக்கம் இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா துஇய அஹதுக்கும் இலா வலீமதி உர்ஸின். இந்த வசனத்தை பாருங்கள், இலா வலீமதி உர்ஸ். உர்ஸண்டா கல்யாணம், உர்ஸண்டா கொண்டாட்டம், கொண்டாட்டம். அதனால தான் உருஸ் எடுக்கிறன்றது. உருசண்டா கொண்டாட்டம், கல்யாணம்னு அர்த்தம். இலா வலிமத்தி உருஸ். அப்போ கல்யாண வலிமாவுக்கு தமிழில் சேர்க்கக்கூடாத வார்த்தையை அதில் சேர்த்து ஆகணும். கல்யாண வலிமா, அது என்ன கல்யாண வலிமா, கல்யாண வலிமா, கல்யாண சாப்பாடு வேறு, வலிமா சாப்பாடு வேறு தானே. அப்போ ஹதீஸில் ரெண்டும் சேர்ந்து வருது. இலா வலிமத்தி உருஸ், கல்யாண வலிமா அப்படின்னா கல்யாண சாப்பாட்டுக்கு அழைக்கப்பட்டால் ஃபல் யூஜிப், அவர் அந்த அழைப்பில் கலந்து கொள்ளட்டும், அதுக்கு பதில் சொல்லட்டும். எனவே வலிமாவுக்கு அழைக்கப்பட்டால் கட்டாயம் என்ன செய்யணும், போகணும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் சஹீல் புகாரியில் 2048வது இலக்கம் இந்த செய்தி, அதாவது வாஜிப் அப்படின்றதுக்கு முக்கியமாக வைக்கக்கூடிய செய்தி எது, அவுலிம் வலவு பிஷாத், ஒரு ஆட்டை கொண்டேனும் என்ன செய்யுங்க வலிமா கொடுங்கன்றதில் இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அதாவது ஆக குறைந்தது ஒரு ஆடு இருக்கணும், வாஜிப் அல்ல சிறப்பு. ஆக குறைந்தது ஒரு ஆடு இருப்பது என்னது சிறப்பு அப்படின்றதுக்கு இது என்ன செய்வாங்க, இந்த செய்தியை சொல்லுவாங்க. காரணம் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆட்டை கொண்டேன்னு வலிமா கொடுங்க. ஆனால் அது அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபுடைய பொருளாதார நிலையை வச்சு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கலாம், ஏன்னா ஓரளவு வளர்ந்திருந்தார், அதை வைத்து சொல்லியிருக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான வாழ்க்கை படிப்பினையும் இருக்குது. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் வந்து மக்காலேருந்து முஹாஜிரா வர ஹிஜ்ரத் செஞ்சு 0, மதீனாக்கு வர டைமில் 0. அவர் செஞ்ச பிஸ்னஸ் என்ன, உணவு வியாபாரம் அல்ல, ட்ரெஸ்ஸு துணிமணிகளுடைய வியாபாரம் தான் அவர் செஞ்சுட்டு இருந்தார். மதீனா வந்து ட்ரெஸ்ஸுக்கு சம்மந்தம் இல்லை. அங்கே வந்து உணவு வியாபாரங்கள், ஈத்தம்பழம், அது இது வயல்வெளி, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அங்கே. அப்போ சஅத் இப்னு ரபீட்ட கேட்ட உடனே அவர் என்ன, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் பிரித்து தாரேன் அப்படின்னு சொன்ன டைமில் அவர் என்ன, துல்லனி அலா சூக் பனி கைனுக்கா, சூக் பனு கைனுக்காவுடைய அந்த மார்க்கெட்டை எனக்கு என்ன செய்யுங்க காட்டி தாங்கண்டார். மார்க்கெட்டுக்கு போகிறாரு, கொஞ்சம் பால் கட்டி பாலாடைகள் அது இதெல்லாம் கொண்டு போய் வைத்து விற்கிறார். வேறு பிஸ்னஸ், அவர் வந்து வேறொரு பிஸ்னஸ் செய்கிறார். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் யார், அவர் என்ன பிஸ்னஸில் இறங்குறான்னு பாருங்கள். அவருடைய பிஸ்னஸ் வேறு, பெரிய லெவலில் இருந்தவர் மார்க்கெட்டில் போய் நிற்கிறதுக்கு வெக்கப்படலை. மார்க்கெட்டில் போய் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாருன்றது வெக்கப்படலை. முதலாவது விஷயம் இது. எங்களோட சமுதாயம் 2 வகையில் வெக்கப்படுத்து. ஒன்று இவர் வெக்கப்படுவார், என்ன காரணமாண்டா என்னது நான் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இப்படி இறங்கிட்டேனே இவர் வெக்கப்படுறது. 2வது அப்படியே அவர் வச்சாலும் சமுதாயம் வெக்கப்படுத்திடும், அவர்கிட்ட வந்து இறக்கம் காட்டுறது. எப்படி இருந்த நீங்கள் இந்த மாதிரி ஆகிட்டு என்ன செய்ய அல்லாட ஏற்பாடு, இது ஒரு விரக்தி குரூப் பண்ணுறீங்க விளங்கிட்டா, அனுதாபம் காட்டுற ஒரு விரக்தி குரூப் பண்ணி எதை செஞ்சாலும்
பாருங்க இன்றைக்கு எப்படியே இருந்தவர் இவர் இப்படி ஆகிட்டார் அப்படின்ட்டு நம்ம அவருக்கு முன்னால் இல்லாமல் நாங்கள் அனுதாபப்பட்டுக்கிறது பிழை இல்லை. அவருக்கு ஏதாவது உதவி செய்கிறதுக்கு அவருக்கு உற்சாகம் தான் கொடுக்கணும். அவர்கிட்ட போயே சொல்கிறது நீங்கள் எப்படி இருந்த நிலைமை இப்படி ஆகிட்டே, அல்லாஹ் தான் போதுமானவன், என்ன செய்ய, அல்லாஹுத்தால இப்படி மனிதனுக்கு கஷ்டங்களை கொடுக்குறதாண்டு அவன் மனசை உருக்கிட்டு இந்த விரக்தி ஊற்ற சைத்தாண்ட வழி தான் நல்லதை நினைக்கிறேன் நம்ம சரியா உருக்கிட்டு வந்துடுறது. அவன் அதை நினச்சி பழைய காலத்தை மறக்க நினச்சிருப்பான். நினச்சி என்னடா செய்ய எப்படி ஒரு வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி அவனை கண்டாலே இவனுக்கு என்ன செய்ய பிரச்சனையாக பேசுறது. அதுக்கு பிறகு விரக்தி ஊற்றாள்ண்டு அவன் நம்பிக்கையை ஊற்றால் மாதிரி அவன் நினைக்கிறான். ஆனால் விரக்தி ஊற்றாள் இந்த மாதிரி அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவங்கள்ட்ட சமுதாயத்தில் அப்படி இருந்திக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் 1-2 பேரை தவிர. அதனால் அவர் என்ன செஞ்சார், தைரியம் தான் 2. 3வது பெரிய சிந்தனைகள் இல்லை. நமக்கெல்லாம் கீழே விழுந்தா அந்த பழைய பிஸ்னஸ் டாகர் உடஞ்ச உடனே எப்படி இருந்தோ அந்த இடத்த அடையணும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் தமிழ் பழமொழியெல்லாம் எடுத்துக்கிட்டு விளங்கிட்டா இறங்குறது. என்ன நடந்தாலும் பழைய லெவலுக்கு போகணும்னு ஒத்த பழைய லெவலுக்கு கிட்ட வந்தாலும் என்னென்றாலும் உடனே ஃபஸ்ட்டு லெவலுக்கு நீங்கள் என்ன அடையலைன்ட்டு அவனை உற்சாகப்படுத்துகிற பேரில் அவனை இதாக்கிறது. இவர் பழைய லெவலே டார்கெட் பண்ணுறது. யார் இப்படி டார்கெட் பண்ண சொன்னது? தனக்கு வாழ்கிறதுக்கு எவ்வளோ அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கணும். அவர் என்ன செய்கிறாரு, எடுக்கிறாரு. அடுத்தது லைஃப்பில் செட்டில் ஆகினது தான். உடனே திருமணம். அடுத்தது என்ன திருமணம்லாம் இப்போ அந்த லெவலில் எல்லாம் இல்லை. திருமணத்துக்கு இன்னும் டைம் இருக்குது. இப்போ தானே வந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்திக்கிறோம். காணி பூமி வாங்கணும், நிலம் வாங்கணும், அடுத்த வீடு கட்டணும், மற்ற விஷயங்கள் இப்படி செட்டில் ஆகிறேன்ட்டு ரசூலா மௌத்தாயிரம் அவர் செட்டில் ஆகிப்பார். ஆனால் கொஞ்ச நாள்லேயே திருமணம் முடிச்சுட்டு வந்துட்டார். அப்போ அவர்களுடைய வாழ்க்கையில் வியாபார வீழ்ச்சி, மனதைரியம், லைஃப்பில் செட்டில் ஆகிற எல்லா உதாரணங்களையும் பாருங்க. போ எல்லாம் வந்து ஒரு அழகான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது அந்த இடத்துல இவ்வளோ அவசரமாக என்னத்துக்கு முடிச்சிங்க, இவ்வளோ இங்கே மார்க்க பணிகள் இருக்குது, அது இருக்குது, எல்லாம் ஒரு செட்டில் ஆகிறதுக்கு வரோம்னு ரசூல்லாங்க பேசினதும் இல்லை. அதெல்லாம் ஒரு விஷயமாகவே அங்கே என்ன செய்யலை, கணக்கே எடுக்கலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை முடிச்சிங்க, அன்சாரி பெண்கள் ஒரு ஆள் முடிச்சார். எவ்வளோ மகர் கொடுத்தீங்க, நவாத்தம் மின் தஹப், கொஞ்சம் தங்கம் என்ன செஞ்சீங்க கொடுத்தீங்க. அப்படி என்று சொன்னோன்னே ஒரு ஆட்டை கொடுத்தாவது வலிமா கொடுங்கன்னு சொன்னாங்களே தவிர ரசூல்லாங்க அப்போ அவங்கள்ட்ட லைஃப்பில் செட்டில் ஆகிறன்றது எவ்வளோ வேகமாக இருந்துச்சுன்னு பாருங்கள். அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகுது தான். அப்போ எனவே இதுதான் அவர்கள்ட்ட இருந்து அல்லாஹ் தஆலா பரக்கத்து செஞ்சதுக்கான காரணம். இந்த செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது அந்த ஆக குறைஞ்ச அளவையும் இதில் வலிமால சொல்கிறாங்க. ரைட். அடுத்து என்னென்னா புகாரியில் 5173வது இலக்கம் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, இதா துஇய அஹதுக்கும் இலல் வலிமத்தி ஃபல்யத்திஹா, உங்களில் ஒருவர் வலிமாக்க அழைக்கப்பட்டால் அவர் அதுக்கு கட்டாயம் செல்லட்டும். அப்போ இதுவும் வாஜிபண்டத்தை காட்டுது. அடுத்து சஹீல் புகாரில் 5177வது இலக்கம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஷர்ரு தஆமி தஆமுல் வலிமா, வலிமாக்களிலே மிக மோசமானது என்னது, தஆமுல் வலிமா. ஷர்ரு தாம், உணவுகளிலே மிக மோசமானது தஆமுல் வலிமா, வலிமாவுடைய உணவுன்னாங்க. இப்போ இதில் வலிமாவுடைய உணவுன்ற சொன்னாங்க, அல் வலிமான்ற திருமண உணவு தான். நேரில் வலிமத்து ஒரு சண்டெல்லாம் எதுவும் சொல்லலை. ஷர்ரு தாம், உணவுகளிலே மிக மோசமானது தஆமுல் வலிமா. அப்போ இந்த இடத்துல அரபுகள் அந்த கல்யாணத்தை குறித்து சொல்கிற அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க வலிமாவுடைய அந்த உணவு தான். ஏன் அது மோசமானதுண்டா, யுதஆ லஹல் அக்னியா வ யுத்ரகுல் ஃபுகரா, பணக்காரர்கள் அதுக்கு அழைக்கப்படுகிறார்கள், அல்லது வசதி படைத்தவர் அழைக்கப்படுகிறார், அல்லது செல்வாக்குடையவர்கள் சமுதாயத்தில் அந்தஸ்துள்ளவர்கள் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள், ஏழைகள் விடப்படுகிறார்கள். ஏழைகளை கூப்பிடுறதை விரும்புறதில்லை. வமன் தரக்க தஅவத, யார் அந்த அழைப்புக்கு பதில் சொல்லவில்லையோ ஃபக்கது அஸல்லாஹ வ ரசூலா, அவர் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றம் செய்து விட்டார். இந்த ஹதீஸை 2 மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஒன்று, அதாவது வலிமாவுடைய இயல்பே இதுதான் என்று புரிஞ்சுக்கொள்வது. அதாவது எவ்வளவு தான் ஒரு மனுஷன் நினைச்சாலும் சரி, தான் செல்வாக்குள்ளவர்களையும் வசதி படைத்தவர்களையும் அழைப்பதிலிருந்து அவனுக்கு என்ன செய்யலாது, விலகிக்கொள்ள முடியாது. வலிமால கொஞ்சமாவது இருக்கும், சொல்லாட்டி என்ன நினைப்பார், அவர் கொஞ்சம் சொல்லத்தானே வேணும் என்ற இந்த தன்மை வலிமால கொஞ்சமாவது என்ன செய்யும், இருக்கும். கொஞ்சம் வசதி படைத்தவங்களை விட்டு எடுக்கிறதும், சில ஏழைகளை தள்ளி விடுற பழக்கமும் ஒரு மனிதனால் 100% அதில் என்ன செய்யலாம், தவிர்க்க முடியாமல் இருக்கும். அதனால் மோசமானது இந்த வலிமா சாப்பாடு, திருமண சாப்பாடு அப்படி என்ற கருத்துலையும் இதை என்ன செய்யலாம், புரிஞ்சு கொள்ளலாம். அப்படின்னா அது ஒரு சாப்பாடோடு நிறுத்திக்கிற மாதிரி, மிச்சம் கூட்டிக்கலாமல் ஒரு சாப்பாடோடு நிறுத்திக்கிங்க, ஒரு நிர்பந்தத்துக்காக கொடுக்குற மாதிரி இந்த சாப்பாடுன்றது. ஆனால் அப்படி சிஃபத்தாக இருக்கக்கூடிய வலிமாவாக இருந்தால் நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும், அதுக்கு போகணும். போகாட்டியது பாவம் அப்படி என்று சொல்கிறது. அதாவது வலிமாவுடைய சிஃபத் இதுதான். ஒரு மனிதன் தவிர்க்க நினைக்கணும், அதில் அந்த மாதிரியான நிலைமையை தவிர்க்க நினைக்கணும். தவிர்க்க நினைச்சாலும் அவரால் 100% என்ன செய்யலாது, அதை தவிர்க்க இயலாது. நீங்கள் கட்டாயம் அந்த வலிமாக்கு என்ன செய்யணும், போயாகணும். இப்படியும் புரிஞ்சு கொள்ளலாம். இன்னொரு மாதிரி புரிஞ்சுக்கலாம்டா, வலிமால கெட்ட வலிமா வந்து பணக்காரர்கள் அழைக்கப்பட்டு ஏழைகள் விடப்படுறது, நல்ல வலிமா வந்து பணக்காரர்களும் ஏழைகளும் அழைக்கப்படுகின்ற வலிமா அப்படின்னு 2ஆக புரிஞ்சுக்கலாம். வலிமாட சிவத்தே இதன்று இல்லை, நாங்கள் தவிர்க்கலாம் நினச்சா அப்படி என்று புரிஞ்சுக்கலாம். எப்படி புரிஞ்சுக்கனாலும் அந்த வலிமாவுக்கு போகிற பணக்காரர்கள் கூட அழைக்கப்பட்டார்கள் என்பதற்காக வலிமா தவிர்க்கிறது இல்லை.
ஏன்னா அதில் வந்து அவருடைய எண்ணம் சார்ந்த விஷயம் தான் இருக்கே தவிர பணக்காரன் வலிமா தின்னப்படாது இல்லையே. அதனால் வந்து அவருடைய எண்ணம் சார்ந்த விஷயம் தான் இருக்கே தவிர தாராளமாக எந்த மாதிரி சாப்பாடாக இருந்தாலும், இந்த மாதிரி பணக்காரர்கள் ஏழைகள் விடப்படுகிறார் அழைக்கப்படுகிறார் எப்படி இருந்தாலும் சரி, அது உணவு சாப்பிட வரவங்க அவருடைய எண்ணத்தோடையும் சம்மந்தப்பட்டது. இவர் கட்டாயம் என்ன செய்யணும், அந்த அழைப்புக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். அது வாஜிப் அப்படின்றது இந்த செய்தி நம்ம அதாவது புரிந்து கொள்ளலாம். சஹீஹ் முஸ்லிமில் 1432 இலக்கத்தில் அபூ ஹுரைரா இந்த வார்த்தை வேறு மாதிரி வருது. எப்படின்னா யும்னஉஹா மையத்திஹா, அதுக்கு வரணும்னு நினைக்கிறவனை தடுப்பாங்க. வயுதா அலைஹா மையபாஹா, அதுக்கு வர கூடான்னு நினைக்கிறவனுக்கு கூப்பிடுவாங்கன்ற ஹதீஸில் வருது. எப்படி வரணும்னு நினைக்கிறவன் ஏழை, அவனுக்கு அழைப்பு வராது. கூப்பிட்டாலும் போகிற ஐடியா இல்லாதவன் யார், வசதி உள்ளவன், அவனுக்கு அழைப்பு வரும் அப்படின்னு அதில் வருது. சொல்லிட்டு வமல்லம் யுஜிபி தஅவத ஃபகத் அஸல்லாஹு வ ரசூலா, யார் அந்த அழைப்புக்கு பதில் சொல்லவில்லை அவர் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு என்ன செஞ்சார், மாறு செய்து விட்டார். அப்படின்னு என்ன, திருமண அழைப்புக்கு கட்டாயம் என்ன செய்யணும், போகணும். அதுக்கு போகாதவர் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்து விட்டார். ஒரு வலிமா அழைப்புக்கு போகாதவர் அல்லாஹ் ரசூலுக்கும் மாறு செய்து விட்டார். அப்படின்ற ஹதீஸில் நான் புரிஞ்சு கொள்கிறேன் என்னென்ன, ஏலான் அந்த திருமணம் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் என்றது தான். மக்கள் அங்கு கிரௌடு கூடக்குள்ள அந்த திருமணம் என்ற அந்த அறிமுகம் பகிரங்கப்படுத்தப்படும் என்ற ஒரு நோக்கம்தான். அப்படின்றதுக்கு அந்த புரிதல் தான் சரியாக இருக்கும் என்றதுக்கு இந்த செய்தியை பாருங்கள். சஹீஹ் முஸ்லிமில் 1431 இலக்கத்தில் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, கால ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா துஇய அஹதுக்கும், உங்களில் ஒருவர் அழைக்கப்பட்டால் ஃபல் யூஜிப், அவர் பதில் சொல்லட்டும். ஃபைன் கான சாயிமன், அவர் நோன்பாளியாக இருந்தால் ஃபல் யுசல்லி, அவர் அந்த அழைப்புக்கு வந்து பிரார்த்தனை செய்யட்டும். அப்படின்னா உணவு நோக்கமாக இருந்தால் நோம்பாளி வர வேண்டிய அவசியம் உண்டு என்ன இல்லை. நோம்பாளியாக இருந்தாலும் அவர் வரணும், வந்து சாப்பிடாம இருக்கட்டும், துவா செய்யட்டும், பிரார்த்தனை செய்யட்டும், அந்த இதுக்காக பிரார்த்தனை செய்யட்டும். வைன்கான முஃப்திரன் ஃபல்யதாம், அவர் அதாவது இந்த நோம்பு இல்லாதவராக இருந்தால் அவர் சாப்பிடட்டும். அங்கே வந்து சாப்பிட்றது வாஜிபெல்லாம் இல்லை. நோம்பாளியாக இல்லாமல் இருந்தால் கூட சாப்பிட்றது வாஜிப் இல்லை. ஒரு அழைப்புக்கு பதில் சொல்லணும் என்றதான் வாஜிப். நோம்பாளியாக இருந்தால் துவா செஞ்சுக்கட்டும். அப்போ நோம்பாளியாக இருந்தாலும் வலிமாவுக்கு வாங்க அப்படி என்றால் நம்ம நோம்பாளியாக இருந்தால் போக மாட்டோம். நான் வரல ஒன்றும் இல்லை, நம்ம நோம்பாளியாக இருந்தாலும் வரல அப்படின்னு சொல்லுவோம். நோம்பாளியாக இருந்தாலும் வலிமாவுக்கு வரணும் என்றால் அது ஏலான் தான். அந்த திருமணத்தை பகிரங்கப்படுத்துகின்ற அந்த நோக்கம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செஞ்சு இருந்திருக்குது. அப்படின்றது இந்த திருமணத்துடைய அந்த அழைப்பு வாஜிப் அப்படின்றதுல நம்ம புரிந்து கொள்கிறோம். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வாஜிப் அப்படின்னு சொன்னதுக்காக நிறைய பேர் எப்படி வழங்கி வச்சுக்கிறாங்கடா, இப்போது வலிமா கூப்பிடுறது. இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கிறோம், இங்கேருந்து ஒரு அழைப்பு வருது, நம்ம வெளிநாட்டில் இருக்கணும்னு வைங்களேன், வெளிநாட்டு இந்த அழைப்பு வருது ஊரில், இப்படி தான் ஊரில் வலிமா வரணும், அப்படி வலிமாவுக்கு போகிற வாஜிப்ன்ற ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. டிக்கெட்டை போட்டு என்ன செஞ்சிடுறது, போயிடுறது. அல்லது அவர் டிக்கெட் வாஜிப் நான் உங்களுக்கு அழைச்சிட்டேன், இந்த வாஜிப்பை நீங்கள் நிறைவேற்றணும், அதனால் வந்து உங்களுக்கு டிக்கெட் போட்டு விட்ருங்க அப்படி டிக்கெட்டை போட்டு பேத்துடுறது. இது மார்க்கெட்டில் இந்த விளக்கமே இல்லை. இந்த அழைப்பெல்லாம் ஊருக்குள்ளே தான் வாஜிப். இது மட்டுமல்ல, நிறைய விஷயம் ஊருக்குள்ளே மட்டும்தான் வாஜிப். ஜனாசாவுக்கு போகிற வாஜிப்ன்றது ஊருக்குள்ளே தான், பிரயாணம் செஞ்சு போகிறதில்ல. ஜியாரத்து செய்கிறதுன்றது ஊருக்குள்ளே தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் புனித பயணங்கள் போகிற, அதாவது ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்துக்காக இந்த தொலை போகிறது அது போகிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகிறோன்னா 3 பள்ளிகளுக்கு தான் பயணம் செஞ்சு போகணும். அது மக்கா, மதீனா, பைத்துல் மக்திஸ். கபர் ஜியாரத்துக்கு கூட பயணம் செஞ்சு போகக்கூடாது. இன்னொரு ஊருக்கு கபர் ஜியாரத்து செய்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது, பயணம் செஞ்சு போகக்கூடாது. ஊருக்குள்ளே தான் என்ன செய்யணும், நம்ம வந்து ஜியாரத்துக்கு போகணும். இப்போ ஒரு இடத்துல மௌத்தாகிக்கிறாங்க, எங்களோட உறவினராக இருக்கலாம், நம்ம அந்த ஊருக்கு வேறொரு விஷயத்துக்கு போகிறோம், அப்போ போய் என்ன செய்யலாம், ஜியாரத்து செய்யலாம். இந்த ஜியாரத்துக்காகவே பயணம் போகிறதுன்றது மார்க்கத்தில் என்ன இல்லை. அவருக்காக பிரார்த்தனை செய்யலாம், அவருடைய கபருக்கு போகாமல் பிரார்த்தனை செய்யலாம். இப்போ ஜியாரத்தை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா டு மதீனா வார வழியில் அபுவா இருக்குது, அங்கே ரசூலுல்லாஹோட தாய் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்குறாங்க கபரை ஜியாரத்து செய்கிறதுக்கு. இல்லாமல் ரசூலுல்லாஹ் மதீனாலேருந்து தாயுடைய கபருக்காக ஜியாரத்து செஞ்சதாக எந்த செய்தியும் என்ன இல்லை. ரசூலுல்லாஹ் மிகவும் இரக்கமுள்ளவனாக இருந்தாங்க. அப்படின்னா இந்த அதாவது குபா பள்ளிக்கு போகிற மாதிரி ரசூலுல்லாஹ் அங்கே என்ன செஞ்சிருப்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருப்பார்கள். அப்படி போனதாக செய்தி இல்லை. அவங்களுக்காக எப்பயும் நம்ம பிரார்த்திக்கலாம், எப்பயும். அதே மாதிரி தான் இந்த வலிமாவுடைய சப்ஜெக்டும். ஊர் விட்டு போய் செலவழிச்சுக்கிட்டு வாஜிப் செய்யணும்னு இல்லை. உதாரணமாக ஒருத்தருக்கு வந்து உதவெடுக்க தண்ணி இல்லை, அவருக்கு வந்து பொட்டில் இறக்கி 10 ரூபா கொடுத்து பொட்டில் வாங்கி என்ன செய்யலாம், உதவு எடுக்கலாமென்ட்டு அவர் தயமம் செய்யலாம். 10 ரூபா செலவழித்து தான் அவர் உதவு எடுக்கணுமன்றது இல்லை, அவர் தயமம் செய்யலாம். அப்படி தான் மார்க்கம் வச்சிருக்கு. 10 ரூபா ஒரு பொட்டிலுக்கு செலவழித்து நீ என்ன தண்ணி வாங்கி அதை உதவு எடுக்க தேவையான அவசியம் இல்லைன்னா வலிமாவுக்கு வந்து 1000 ரூபா செலவழித்து போக முடியலாம் சொல்லுமா, அப்படி சொல்லாது. இது பிழையான நடைமுறை. அடுத்து வலிமாக எங்கேருந்தாவது கூப்பிட்டுருந்தா அப்போ நாங்கள் பாவத்தாளி ஆகிடணும்.
சரியா? உதாரணமாக ஒரு 1000 கிலோமீட்டருக்காக நீ வலிமாக்கு வந்துருங்க, இவனை பாவத்தாளி ஆகி காட்டுறேன் பாருன்னு சொல்லி என்ன வலிமாக்கு வந்துருங்கன்னு ஃபோனை வச்சுட்டு சரி நான் வந்து காணி பூமியெல்லாம் விற்று போட்டு அந்த வலிமாக்கு நான் போகணும். சரியா? அதெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் மார்க் எதுவும் சொல்ல இல்லை. ஒரு சதம் நம்ம செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஊருக்குள்ளே நடந்து போகிற லெவலில் இருந்தால் சரி. வாகனத்துக்கு பெட்ரோல் அடித்து தான் போனாலும் வாஜிப் இல்லை. விளங்கிட்டா? உன்னோட வாகனத்துக்கு நீ பெட்ரோல் அடித்து செலவழித்து தான் போகணுமென்றாலும் உனக்கு அது வாஜிப் அல்ல. நீ வந்து அதுக்காக செலவழித்து போகிற வாஜிப்னு சொல்லி இஸ்லாம் எங்கேயும் என்ன செய்யலை, சொல்லலை. ஹஜ்ஜுக்கே அல்லாஹ் தஆலா லிமன் இஸ்ததா இலைஹி சபீலா, வசதி உள்ளவன் தான் என்ன செய்யணும், போகணும், முடிஞ்சவன் தான் போகணும்ன்றக்குள்ள இவங்களோட வலிமாக்கு மட்டும் நாங்கள் என்ன செய்யணும், அப்படி போகணும்ன்ற எந்த கடமையும் இல்லை. சிலர் அப்படியே அழைச்சிட்டு இப்போ நான் அழைச்சிட்டு நீங்கள் வாரது வாஜிபாகிட்டே அப்படின்னு அது வேறு சொல்லி கேள்றது. விளங்கிட்டா? நீங்கள் அழைச்சிட்டு நம்ம வாரது வாஜிபாகிட்டேன்னு இதெல்லாம் மார்க்கத்தில் அந்த விளக்கம் இல்லாதனால எந்த மார்க்க சட்டங்களாக இருந்தாலும் அது ஜனாசாவுக்கு போகிறது, அது போல் என்ன நோய் விசாரிக்க போகிறது, அல்லது என்ன ஒரு விருந்தழைப்புக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், அதே போல் தயமம் செய்கிறதுக்கு தண்ணி தேடி போகிறதா இருந்தாலும் பிரயாணம் செஞ்சு போகணுன்ற அவசியம் இல்லை. அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள செஞ்சா பிள்ளை இல்லை, அவருடைய நன்மைக்காக. அவருடைய நோயாளி ஒருத்தர் பயணம் செஞ்சு ஒருத்தர் என்ன செய்கிறாரு, நோயாளி பேத்து பாரு, நன்மையான விஷயம். ஆனால் இவர் பாவத்தாளி ஆவாரான்னு கேட்டால் என்ன, இவர் பாவத்தாளி ஆக மாட்டார், அதில் குற்றமுள்ளவராக இவர் மாற மாட்டார் என்பதை நம்ம இதில் புரிந்து கொள்ள வேண்டும். இது முக்கியமான ஒரு அம்சம். இந்த வழிமாட பதில் சொல்கிறது, அந்த ஜனாசாவை பார்க்க போகிறது, நோயாளிகளை பார்க்க போகிற விஷயங்கள் எல்லாம் இது பிரதானமான அம்சம். அதாவது இப்போ ஒரு ஆள் போயிட்டாருன்னு ஒரு நீண்ட தூர பிரயாணத்துக்கு போயிட்டார், பாவமாகிருமே அதனால தான் நான் நீண்ட தூர பிரயாணம் போகணும்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு பாவமே இல்லை, நீங்கள் ஏதோ அந்த சகோதரத்துவத்தை சேர்றதுக்காக போய்க்கலாம், அது வேறு. ஆனால் நான் நன்மை நிறைவேற்ற போனேன்னு சொல்லி பைத்துல் மக்திஸுக்கு போன மாதிரி வலிமாவை என்ன செய்யப்படாது, நம்ம ஆக்கிடக்கூடாது என்பதை நம்ம அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தில் இதில் யாருமே கருத்து முரண்பாடவில்லை. இது செலவழித்து தான் ஒரு இடத்துக்கு போகிற இடத்துல கருத்து முரண்பாடு படவில்லை. இப்போ ஊருக்குள்ள வலிமாக்கே நிறைய பேருக்கு போகிறது வெக்கமாயிட்டு. ஏன் வெக்கமாயிட்டு அப்படின்னு சொன்னால் கிஃப்ட் கொடுக்கணும். சரியா? கிஃப்ட் கொடுக்குற ஒரு பிரச்சனையால் ஒரு வெக்கமான ஒரு உணர்வுலையே என்ன செய்கிறாங்க, அந்த வலிமாக்கு போகிறாங்க. இன்னும் வெறுங்கையோட போகிறது எப்படி இருக்குது அப்படி என்று சொல்லி என்ன அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஏதாவது ஒரு அதுக்கு தான் என்ன மொய் எழுதுறன்னு சொல்லி ஒருத்தர முன்கால் உட்கார வச்சு நம்மளோட மான மரியாதையை வாங்குற மாதிரி என்ன அவர் உட்கார்ந்துருப்பார். அதை தாண்டி போகிறவங்களாம் பணத்தை போட்டு இன்றைக்கும் முஸ்லீம் கல்யாணங்கள்லாம் என்ன செய்யுது, அந்த மொய் எழுதுகிற ஒரு வளமை உண்டு இருந்துகின்றிருக்கு. செலவு அப்படி இல்லாட்டி கூட எடுத்து மடித்து என்ன அவங்களோட வீட்டு இதில் அதில் கொடுத்துட்றாங்க. அதை வந்து பிரித்து பார்க்குறது, அதை கிஃப்ட் வாங்கணும்னு போட்டிருப்பாங்க, இதெல்லாம் எழுதியிருப்பாங்க. ஆனால் பிரித்து போடுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஆக்கி விட்றாங்க. வந்தது கிஃப்ட்டுகளை பார்க்குறது, அதில் வந்து என்னது கவரை பிரிக்கிறது, எத்தனை வந்துருக்கு, கிஃப்ட் வானாண்டா அதை புறக்கணிக்கக்கூடிய மைண்ட் செட்டுக்கு என்ன செஞ்சிடணும், வந்துடணும். அப்போ அது வேறொரு மெத்தடில் அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காத அமைப்பில் வீட்டுக்குள்ளே நம்ம வச்சுக்கணும்னா நாளைக்கு அது பொருத்தமாக இருக்கும். இந்த கிஃப்ட் கலாச்சாரம் வந்து இஸ்லாத்தில் இருக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளியுங்கள் அன்பு வளரும்னு சொன்னாங்க. அது இயல்பாக நடக்கிற விஷயம். இது வந்து ஒரு புள்ள பிறந்தன்னு பார்க்க போனால் கூட என்ன ஏதாவது கொண்டு போகாட்டி நல்லம் இல்லையே அப்படின்றது. சஹாபாக்கட காலத்தில் அனசல்லாங்க பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் ஒருத்தர் கிஃப்ட் கொண்டு போனால் நீங்கள் நினச்சி பாருங்க பாப்போம், 70-80 பிள்ளைகள் தொடர்ந்து கிஃப்ட் கொண்டு போனால் என்ன இருக்கும். அப்போ இந்த காலத்தில் ஓகே கிஃப்ட் சாத்தியம், ஒரு புள்ள பிறந்து அதுக்கு பிறகு இவன் சாகிற டைமில் அடுத்த புள்ள பிறக்குது. அதனால் அது இந்த காலத்தில் வந்து என்ன அது ஒரு சாத்தியம் என்று சொல்லலாம். அப்போ இவனே அதை பிளேம் பண்ணி செய்கிறான். குடும்ப கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாடுன்னு சொல்லி புள்ள வானாண்டி இவன் பிளேம் பண்ணி செஞ்சுட்டிருக்கிற காலம். அப்போ இதில் பிரச்சனை இல்லை. அன்றைய காலத்தில் வந்து இப்படியான என்ன பிள்ளைகளை பார்க்க போகிறதுக்கு கிஃப்ட் எடுத்துகிட்டு போகிற ஒரு சம்பவம் நடந்திருக்குமா? ரசூலாங்கிட்ட எத்தனை பிள்ளைகளை கொண்டிருக்கிறாங்க, ரசூல் அங்கே பைத்துல் மாலிந்தி இவருக்கு ஒரு ஃபண்டு கொடுங்கன்னு சொல்லி என்ன ஏதாவது செஞ்சுக்கிறாங்களா? அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலை. ஆனால் அந்த கிஃப்ட் கொடுக்குறதுனால ஒரு ஆளோட வீட்டுக்கு போகிறண்டா கூட ஏதாவது வாங்கிட்டு போகிறது என்ன ஒரு பழக்கமெண்ட் ஆக்கிடுறாங்க. அது வந்து அடுத்தவனுக்கு ஒரு பெரிய ஒரு சங்கடத்தை என்ன செய்யுது ஏற்படுத்த. அவரும் திருப்பி வரதுக்கு யோசிக்கிறார், அவர் எப்போ வந்தாலும் எதாவது எடுத்துகிட்டு வரார், நம்ம என்ன தான் கொண்டு போகிறதுன்னு சரியாக கொண்டு போகிறது பிழையெல்லாம் இல்லை. வளமைப்படுத்தி அது ஒரு சிஸ்டம். நாங்களே இப்படி கொண்டு போகிற வளமை உள்ளவங்க ஒரு நாள் உடைச்சிடணும். அதை அப்படி கொண்டு போகிற வளமை உள்ளவங்க ஒரு நாள் உடைச்சிடணும். அவங்களோட எதிர்பார்ப்புகளை நம்ம வளர்த்துக்கொள்ளக்கூடாது. அவங்களோட எதிர்பார்ப்புகளை நம்ம வளர்த்துட்டு நம்மளே நம்ம சங்கடத்துக்குள்ளேயும் போட்டுக்கிறது பார்க்க போகிறதில்லை. ஏன் கொடுக்குற வளமை அதனால் பார்க்க போகிறதில்ல. அவங்க எதிர்பார்க்குற வளமை நம்ம தான் உண்டாக்கினது. அடுத்தவனுக்கு எதிர்பார்க்குற வளமை நம்ம உண்டாக்கி. அப்போ திருமணத்தில் வாஜிபண்டு போக நினைக்கிறவனே என்ன செய்கிறான், வெக்கப்படுறான். எதனால ஏண்டா இந்த கிஃப்ட் கலாச்சாரத்தால் வெக்கப்படுறான். அதுக்கு முன்னால் ஒரு டேபிள் போட்டு வச்சுக்கிறேன், கிஃப்ட் கூடாண்டு இதில் போட்டுட்டு விளங்கிட்டா முன்னால் டேபிள் போட்டு வச்சுக்கிறான். என்ன செய்ய சொல்ல மக்கள் கொண்டு வந்துடுறாங்க, இந்த டேபிளில் வைங்க என்னென்ன அதில் கொண்டு வந்து அதை அப்படியே அடுக்கிறிக்கோ இவன் அதை தாண்டி போவான், இவன் இந்த பக்கத்தால் போயிடுறான். விளங்கிட்டா கிஃப்ட்டை கண்டுனே கேட்டுக்கு வெளியால் அகந்த பக்கத்தால் போய் வச்சுக்கிறேன், ஒன்றும் கொண்டு வரலன்ட்டு அவள் ஒரு மாதிரி நிலைமைக்கு ஆயிடுறான். அப்போ இந்த மொய் எழுதுகிற சிஸ்டம் இதெல்லாம் வந்து இஸ்லாமிய சமுதாயத்தில் கலாச்சாரமாக அது இருக்கவில்லை. இதை செய்யவும் என்னது கூடாது. மோசமான ஒரு சப்ஜெக்ட். அதை வந்து உட்காந்து தொப்பி போட்டத்தோடு உட்காந்து எழுந்திரிக்கிறாரா டேபிளை போட்டுக்கண்டு. விளங்கிட்டா இது எப்படி அதுன்னு விளங்கலை. அப்போது இந்த இடத்துல அதை எடுத்து கவர்ப்பா பேரெல்லாம் போட்டு என்ன செய்கிறது அதில் போட்டுடுற. சிலவும் வெக்கத்தில் பேரை போடுறதில்லை, நம்மளை கண்டுபிடிச்சிடும். அடுத்துக்காக என்ன அதில் பேரை போடாமல் வச்சுட்டு வந்துடுறது. நான் வச்சுருந்தேன் பேரை போடாமல் வச்சிடுறேன்.
இவ்வளோ அமௌண்ட்டு தானே அவன் போட்டா அப்படின்னு நினைக்கிறது. அப்படி பேச gift வானான்னு சொல்கிறவங்க திறந்து பார்த்துட்டேனே இவன் தேவையா அவனுக்கு இவன்ட்டு இஸ்லாமிய முறைப்படி மறுப்பு சொல்கிறேன். எப்படின்னா நான் இவன்ட்ட எதிர்பார்த்தமா இந்த 500 ரூபா வைக்கணுமா, இவன் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்த்தமா இந்த 500 ரூபா வைக்கணுமா அப்படின்னா என்ன, வெச்சத்தை கேவலமாக என்ன செய்யறது சொல்கிறது, இஸ்லாமிய அடிப்படையில் சொல்கிறது என்ன, நாங்கள் எதிர்பார்த்தமா இவன்ட்ட இல்லைன்ட்டு போக வேண்டியதானே. இது என்னத்துக்கு, இது இப்படி தேவையில்லாத வேலை, மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம் தானே, கவரை பிரிச்சுக்கன்னு பேசுகிற பேச்சு. அப்போ இதெல்லாம் வந்து என்ன ஒரு மோசமான நடைமுறை gift கலாச்சாரத்தில் வானாண்டு சொல்கிற பாட்டிகிட்ட உள்ள நடைமுறை. இதெல்லாம் வானாண்டு சொல்கிறவங்க இஸ்லாமிய அடிப்படையில் மறுப்பு. அப்போ சைத்தான் எப்படியெல்லாம் வந்து என்ன செய்கிறான்னு பாருங்கள். அடுத்தது அந்த இப்போ பெண்கள் இப்போ அந்த ஸ்டேஜில் உட்கார வச்சா அவங்களுக்கு ஏதாவது போடணுமே அப்படின்றது, ஏதாவது போடணுமே என்ற கஷ்டப்படுற பாட்டியெல்லாம் சேர்ந்து ஒரு மோதிரத்தை ஏதாவது ஒரு 5000க்கு 4000க்கு ஒரு சின்ன மோதிரமாக மெல்லிய மோதிரமாக சேர்ந்துடுறது. இந்த மோதிரம் தேவையான்னு கேட்குறது. அவன் சொன்னிட்டா கம்பியால் செஞ்சு விட்ட நூல் கட்டி விட்டமா இருக்குது, இப்படி ஒரு மோதிரம் தேவையா? யார் மோதிரத்தை எதிர்பார்த்தேன், நம்ம மோதிரத்தை எதிர்பார்த்தோமா? குர்ஆன் சொன்ன அடிப்படையில் செய்கிற கல்யாணத்தில் நாங்கள் தான் வலிமான்னு போட்டிக்கிறோம். ஆனால் சொல்கிறது ஃபுல்லாக குறை தான். சரி நீ ஒன்றுமே எதிர்பார்க்கல, அப்போ அவன் நூல் மாதிரி போட்டிக்கிறான் தானே, பேசாமல் ஏறி அப்படின்ற அவங்க நீ செய்யணுமென்ற ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்திட்டதால குறிப்பாக அந்த சொந்தக்காரர் தான் இதில் கஷ்டப்படுறது. சொந்தக்காரர் எவனா இதை செஞ்சிடும். அதில் ஒருத்தன் வசதி வாங்கிட்டான்னு வைங்களேன், அவன் வந்து போடலை, அவனுக்கு அவ்வளோதான், அத்தனை சாபம் அவன் வலிமாக்கு வந்து மேலே ஒன்றும் இல்லை. அதனாலே அந்த மனைவிமார் என்ன செஞ்சிடறாங்கன்னா காப்பு போடணும், மோதிரம் போடணும், மாலை போடணும், எதா போடணும்னு சொல்லி கஷ்டப்படுற அந்த கணவனுடைய 6 மாத சம்பளத்தை அப்படியே என்ன எடுத்து அதில் போட்டு அங்கே அனுப்பிடுறது. அது எதையாவது போடணும், அல்லாட்டி என்ன நினைப்பாங்க, ஒரு காப்பு ஒரு அது பெருமை, அந்த பெருமையாக்கணும். அது போட்டால் யார் போட்டதுன்னு கேட்கணும், இன்னால் தான் போட்டேன்னு சொல்லணும், அதில் அல்லாட்ட கூலியே எடுத்துக்கலணும் இல்லைங்களா. அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறேனே, ஏழைகளுக்கு உதவிக்கிறது, காப்பு மோதிரம் போட்டு ஏழைகளுக்கு உதவி. இதுக்காக வேண்டியே அந்த பெண்கள் கல்யாண நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, இப்படி தான் எங்களோட மகளுக்கு திருமணம் செய்ய வச்சுக்கிறேன், ஒரு 10 பவுனாவது நகை போடணும் தான் இல்லையா, யார் சொன்ன 10 பவுனாவது நகை போடணுண்டு, 10 பவுனாவது போடணுமா இல்லையா, ஜக்காத்தில் தர சொல்கிறது. அது எப்படி ஜக்காத்தில் கொடுக்குறாது, ஜக்காத்தில் கொடுக்க இயலாது. ஒரு அடிப்படை நகைகள் நகைகள் என்ற சப்ஜெக்டே ஜக்காத்துக்குள்ளே வராது. திருப்பி எப்படி அதில் அது நம்ம இது கொடுக்குறது, அடிப்படை கொடுக்கலாம். ஒரு பெண்ணுக்குரிய அடிப்படை செலவுகள் இருக்கு, ட்ரெஸ் இருக்குது, ரூமில் அந்த ரூம் செட்டுன்னு சொல்லி அமைக்கிற ஒரு வளமைக்கு, அதான் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பெரிய லக்ஸரி என்று தேவையில்லை, சாதாரணமாக கட்டில் அல்மாரி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதுக்காக ஒரு பெண்ணுக்கு கூட நம்ம என்ன செய்யலாம், ஜக்காத்துலேருந்து ஹெல்ப் பண்ணலாம். அடிப்படை தேவைன்னு அவங்களுக்கு வரும் எப்படியா இருந்தாலும், அதை ஒரு ஜக்காத்துலேருந்து கொடுக்குற மார்க்க ரீதியாக தடையில்லை, அந்த சமுதாய அடிப்படையில் அதை ஏற்பாடு செஞ்சு கொடுக்குற தடையில்லை. அது அல்லாமல் நகை ஆடம்பரங்கள் அது இதுக்கெல்லாம் கொடுக்கணுமே என்பதுக்கெல்லாம் ஜக்காத்து என்ன செய்யலாது, அது கேட்கலாம், ஜக்காத்து கேட்கலாது. அதே போல் அவங்களோட சாப்பாடு, அவங்களே சாப்பாடு போடணுன்றதுக்காக நீங்கள் இந்த ஒரு பணத்தை என்ன செய்வாங்க, இதெல்லாம் ஜக்காத்துக்குள்ளே என்ன செய்யாது வராது, அது ஆணுடைய செக்ஷனுக்கு மட்டும்தான் அதை என்ன செய்யும் வரும், அது ஆணுடைய சப்ஜெக்ட்டுக்கு வரும். ரைட். இப்போ இதில் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய என்னென்னா, இந்த திருமணத்துடைய இடத்துல மோதிரம் போட்டுடுறது, இந்த மோதிரம் போட்டுறதுக்காக வேண்டிய ஒரு மோதிரம் காப்பு போடணுறதுக்காக வேண்டிய ஒரு டீம் வந்து அதுக்கென்ன ரெடியாக அதுக்கான கிஃப்ட் போடணும் அப்படின்ற லெவலுக்கு ஆகிறது. வீட்டுக்கு போன உடனே யார் இந்த மோதிரம் போட்டது யாருன்னு கேட்குறது, இது வந்து அவள் போட்டு போனா அப்படியா, இது இந்த தாத்தா போட்டுட்டு போனா, அந்த மாமி போட்டு போனா, அவள் ஒன்றும் போடலையா, அவள் எங்கே போட்டாள் விளங்கிட்டு அவள்கிட்ட கல்யாணத்துக்கு நம்ம போடுறது, அவளை ஃபுல்லாக அவளுடைய மகளுக்கு எல்லாம் போடுறது, நம்மளோட ஒரே ஒரு மகள் தான் அதுக்கு போடுறது இல்லை விளங்கிட்டா, எல்லாம் இப்படியே வளர்ந்துட்டாள். சரி எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ரசூலுடைய அடிப்படையில் நம்ம கல்யாணத்தை செஞ்சுக்கிறோம், இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கறதும் இல்லை. எப்படி இது எதிர்பார்ப்புடைய உச்சகட்டம், குறை சொல்கிறதுல உச்சகட்டம், ஆனால் இஸ்லாமிய அடிப்படையில் சொல்லிக்கிறது என்னது, இஸ்லாமிய அடிப்படையில் சொல்லிக்கிறது. இந்த நிலைமை தான் பல இடங்களில் நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். இது வலிமால எப்படி ஒருத்தம் இப்போ இது நான் சொல்ல வரேன்டா, வலிமாட அழைப்புக்கு பதில் சொல்கிறது வாஜிப். ஆனால் வலிமாவுக்கு போகிற மாதிரியா வச்சுக்கிறான், அங்கே ஆடல் பாடல் இல்லை, ஆண் பெண் கலப்பு இல்லை, சரியா, குர்ஆன் சொன்ன முறைப்படி தான் இருக்குது, ஆடம்பரம் இல்லை, இந்த வலிமாவுக்கு இவனுக்கு போயலாது. இந்த பிரச்சனை என்னது, இஸ்லாமிய அடிப்படையிலான கிஃப்ட் கலாச்சாரம், கிஃப்ட் வந்து எடுக்கிறலேன்னு சொல்கிறது, ஆனால் நிர்பந்தத்தில் தாரது ஓகே, நிர்பந்தத்தை நம்ம வானான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதை புறக்கணிக்கிற மாதிரி வைக்கணும். கிஃப்ட் கொண்டு வர வைக்கப்படுற மாதிரி வை, நீ மேசையை வைக்காத, எடுக்கிறதுக்கு ஆள் வைக்காத, சரியா, அது அங்கே கொண்டு வந்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லி அது அங்கே வைங்கிற எங்கே வைக்கிற நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொன்னால் சொன்னேன் தானே போட்டேன் தானே வானான்னு, கிஃப்ட் கொண்டு வர வைக்கப்படணும், அடுத்த கலையிலேருந்து கொண்டு வரப்படாது, போனால் எங்கே வைக்கிறேன்னு தெரியாதுன்னு வைக்கப்படணும். அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. இது அப்படி இல்லை, அந்த இடத்துல வந்து சரி, அதாவது தவிர்த்துட்டோன்னு வைங்களேன், ஃபுல்லாக தவிர்த்து அந்த பெண்ணுக்கு அந்த மோதிரம் போடுறது இதெல்லாம் முழுசாக நீ தவிர்த்துக்கலே இல்லை, காரணம் கையை ஒழிச்சிக்கிட்டு இயலாது. அவள் மோதிரங்களை அவள் போடுற சந்தர்ப்பத்தில் நம்ம பாராட்டிக்கக்கூடாது.
தந்தவங்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சொல்கிறது ஓகே, தந்தவங்க உண்மையிலே ஒரு அன்போடு தந்திக்கிறாங்க. தராதவங்களுக்கு இதில் எந்த ஒரு நிர்பந்தத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏற்படுத்தக்கூடாது. தராதவங்களுக்கு அதை பற்றி நீங்கள் எதுவுமே யோசிக்கணும். அப்படியெல்லாம் நம்ம ஒன்றுமே என்ன செய்யலை, நம்ம நினைக்கவே இல்லை. நீங்கள் அதை பற்றி யோசி, நீங்கள் வந்தது சந்தோஷம், உங்களோட ஹுதூர் உங்களுடைய அந்த ஆஜராகிறது தான் எங்களுக்கு என்ன மகிழ்ச்சியாக சந்தோஷம், அதை பற்றி யோசிக்காதீங்க அப்படின்ற உள்ளத்துக்கு கொடுக்கறல. எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, ஒன்றும் போட கிடைக்கல என்ன, இவங்க பதில் இருந்தேன் பரவாயில்ல அது என்ன செய்ய இருந்தால் நீங்கள் போடாமல் ஆகிக்க போகிறீங்கன்னு மன வருத்தத்தை ஏற்படுத்தி விடுறது. இருந்தால் போடாமல் ஆகிக்க போகிறீங்க, அப்போ அவனுக்கு என்ன செய்யும், கவலை தானே வரும். அட என்னடா எதிர்பார்த்திக்கிறா போல என்றீங்க. நீங்கள் போடாமல் இருந்தால் எனக்கு சந்தோஷம், அவங்க போட்டாங்க அது வேறு விஷயம். நீங்கள் போடாமல் இருந்தால் சந்தோஷம் பண்ணி சொல்கிறவங்க யாராக இருக்கிறாங்கட்டா இல்லை. இதுதான் உள்ள இந்த இடத்துல அந்த தவ்வாவுக்கு பதில் சொல்ல முடியாமல் இருப்பதற்கான மிக முக்கியமான பிரச்சனைகளில் அது உண்டு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த மாதிரி இன்னொன்று இருக்குது, அதை நான் அடுத்தடுத்த பகுதிகளில் வாரேன். இந்த திருமணத்தை கலகலப்பாய்க்கிறத பார்க்குறதெல்லாம் சுன்னத்துக்கு முறைன்னு நினைக்கிற ஒரு இது ஒன்று இருக்குது. நான் அந்த ஆடம்பர சப்ஷனில் வாரேன். இந்த இடத்துல இந்த ஹதீஸோடு சம்மந்தப்படுறதால் திருமண வீடும் ஒரு ஜனாசா வீடு மாதிரி இருக்கணும், ஜனாசா வீடு மாதிரி இருக்கணும். விளங்கிட்டா, இந்த மாதிரியான இது கலகலப்பாக ஐக்கப்படாது, இதாக இருக்கீங்க, அமைதியாக இருக்கீங்க. அதுதான் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நடக்கிற திருமணம். பெண்கள் கொஞ்சம் அப்படி திருமணம் எல்லாம் முடிச்சு ஒரு பெண்கள்லாம் ரோட்டில் வந்துட்டு இருந்தாங்கடா, என்ன சமுதாயம்டா இது, இவ்வளோ கேடு கட்டு பேத்துட்டீங்க. அப்போ என்ன, நீ பெருசோட்டில் வச்சுட்டு எல்லாரையும் சரியா உள்ளுக்கு இருந்து அந்த கல்யாணம் முடிஞ்சால் வெளியால் பெண்கள் வரத்தான் போகணும், அவங்க வீதிகளில் போகத்தான் செய்வாங்க. மார்க்கத்துக்கு முரணான இதில் என்ன இருக்குன்னு விளங்கல. அந்த பெண்களும் அபாயா போட்டு தான் இருக்கிறாங்க. சரி, 1-2 பேர் மார்க்கத்துக்கு முரணான அபாயாக்கள் போட்டிருக்கலாம், அது அவங்களுடைய தனிப்பட்டதான தவறு. அதுக்கு வரக்கூடிய டோட்டல் பெண்களும் ஏதாவது வீதியில் ஒரு ஓரமாக நடு ரோட்டாலையும் போகிறதில்ல, ஓரமாக நடந்து வந்தாங்கன்னா அது 4 பேர் பிழை செய்யலாம். வந்தாங்கன்னா அது எனக்கு ஊரே நாசமாக பேத்துட்டு விளங்கிட்டா, நல்ல கலாச்சாரமே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஆணும் ஒரு பெண்ணுமாக ஒரு கணவன் மனைவிகள் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒழுக்கமான முறையில் ஒரு பீச்சில் எங்கேயாவது ஒரு மூலையில் இருந்தாலும் சரி, இப்போ நாடே நாசமாக பேத்துட்டு அப்படின்ட்டு சொல்லி என்னது இதை சொல்கிறேன். இந்த மாதிரி ஆட்களால் வந்து இந்த சமுதாயத்தில் ஒன்றும் ஏற்படுத்தலாது. நான் சொல்கிறேன், இந்த பள்ளிக்கு வராத ஆக்களை பள்ளிக்கு வரலன்னு சொல்கிறது விளங்கிட்டா, பள்ளிக்கு வந்தவனை பள்ளிக்கு வந்து வேலையில் டைமுக்கு வரணும்னு சொல்கிறது, டைமுக்கு வந்தவனை முன்சப்லேருந்து தொலை தெரியும், பின்சப்லேயே தான் எப்போ தொழுவுன்றது, முன்சப்புக்கு வரணும் முதல் தக்பீருக்கு வந்தால் தானே நல்லதுன்னு சொல்கிறது. முதல் தக்பீர் வந்துட்டு அவன் சலாம் கொடுத்துட்டு போனால் சுண்ணத்தும் இல்லை ஒன்றும் இல்லைன்றது விளங்கிட்டா. அப்போ என்ன, அவன் சுண்ணத்தெல்லாம் தொழுதுட்டு போனான்டா என்ன திக்ர் இல்லாமல் எழுப்பி விடாருன்னு சுண்ணத்து தொழுதுறது. இது என்ன ஒரு ரசூலான நடைமுறையான்னு கேட்குது. அவனை பள்ளி விட்டு வெளியே அனுப்பும் வரைக்கும் இவனுக்கு இல்லை, பள்ளி விட்டு வெளியே போனால் மறுபடியும் அடுத்த பயன் என்ன, பள்ளிக்கு வருவதில்லை அப்படின்றது. இதே தான் ரொட்டீன் விளங்கிட்டா. இப்படியே சுற்றி இது எது செஞ்சாலும் அவனோட திருப்தியாக இல்லை. நல்லா தொழுது வேலை இல்லைன்றது, நல்லா தொழுது வேலை இல்லை. எல்லா விஷயத்திலும் மார்க்க உணர்வு இருக்கணும், மார்க்க உணர்வு இருந்து வேலையிலே தொழணுன்றது சரியா. அப்போ எதையாவது ஒன்றை பாராட்டுற ஒரு சிந்தனையில் இல்லை. அப்போ எப்படி இவன் வந்து என்ன சந்தோஷமாக இப்போ எங்கேயாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தொழாமல் எழும்பினவரை பார்த்து என்ன நீங்கள் ஏன் சுன்னத்தொழாமல் போகிறீங்கன்னு கேட்டிக்கிறாங்களா? இல்லை, பொதுவாக சுன்னத்தொழுகை ஆர்வம் ஊட்டிக்கிறான், பொதுவாக திக்ருகள் ஆர்வம் ஊட்டிக்கிறாங்களே தவிர தனிப்பட்டதே அப்படி செய்யலை. இந்த விரக்தி ஊற்ற மாதிரியே என்ன செய்வாங்க, எதுலையுமே திருப்தி இல்லாமல் பேசி கேட்டிப்பான். நல்லா வாழ்ந்து என்ன பிஸ்னஸில் சரியாக செஞ்சு ஹலாலாக செஞ்சு திருமணத்தை எல்லாம் சரியாக செஞ்சிருப்பான், எல்லாம் செஞ்சு மேலே இல்லை, உள்ளத்துக்குள்ளே ஈமான் இல்லை, வேலை இல்லை அப்படின்ற உள்ளத்துக்குள்ளே ஈமான் இப்போ எப்படி நிரூபிக்கிறது? அப்போ இது ஒரு சமுதாயத்துடைய வளமைகள்ல உண்டு. அப்போ பாருங்க, இந்த செய்தியை பாருங்க, புகார் 5180 அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ஸரன் நபி நிசாஅன் வ சுபியானன் முக்பிலீன மின் உர்ஸ். ஒரு திருமணம் முடிச்சிட்டு, அதாவது வலிமாவை முடிச்சிட்டு பெண்கள் சின்ன பிள்ளைகளாக வீதியால் வந்துட்டுக்கிறாங்க, பெண்களும் சின்ன பிள்ளைகளும் அப்படியே வந்துட்டுக்கிறாங்க. ஃபகாம மும்தன்னன், ரசூலாங்க எழும்பி நின்றாங்க. மும்தன்னன் அவங்கள பார்த்து அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்கிற அமைப்பில் ரசூலாங்க எழுப்பி நின்னாங்க. அல்லாஹும்ம அன்தும் மின் அஹப்பின் நாசி இலைய, யா அல்லாஹ் இவர்கள் எனக்கு மக்களிலே மிகவும் விருப்பத்துக்குரியவர்கள் ரசூலான்னு சொன்னாங்கன்னு வருது. இப்போது பெண்களும் பிள்ளைகளுமாக கல்யாண வீட்லேருந்து வராங்க, பள்ளியில் இதல்ல, கல்யாண வீட்டிலிருந்து வராங்க. ரசூலாங்க எலுமினின்னு என்ன சொன்னாங்கன்னா, மக்களே நீங்கள் எனக்கு விருப்பமானவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. 2 அர்த்தம் உண்டு இதில். வந்தவங்க அன்சார்கள், அதனால் ரசூலாங்க சொன்னாங்க அப்படி என்னும் ஒரு விளக்கம் இருக்கு, அது அடையாளத்துக்கானது. இது வந்து என்ன, சேலுக்கார ரசூலான்னு சொல்கிறாங்க. எங்கிருந்து வராங்க, கல்யாண வீட்டில் இருந்து சின்ன பிள்ளைகளாக வெளிவார அந்த காட்சி, அதான் அந்த மதீனாவுடைய அன்றைய கலாச்சாரத்தை கொஞ்சம் இன்றைய கொஞ்சம் சொன்னால் தான் விளங்கு. கல்யாணம் முடிச்சுட்டு எல்லாரும் அப்படியே வெளிவரக்கூடிய காட்சி ரசூலாங்க காண்றாங்க. ரசூலாங்க அதை வந்து என்ன, நீங்கள் மக்களே எனக்கு மிகவும் விருப்பமானவன்னு சொல்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? ஒரு திருமணத்துக்கு ஊக்குவிப்பு நடந்துக்குது, வலிமால போய் கலந்து கொள்றன்றது திருமணத்தை பகிரங்கப்படுத்துகிற வேலைகளில் உண்டு, ஒரு சுண்ணத்தான வேலைகளில் உண்டு. அதுக்கு பெண்கள் பிள்ளைகளாக சிரமம் எடுத்து போய் என்ன அந்த சாப்பிட்டு வாரதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, ஒரு சிறப்பான வேலை அப்படின்னு சொல்கிறாங்க.
இன்றைக்கும் பல பெண்கள் இருக்கிறாங்க, எல்லா பெண்களும் போகிறதில்ல. எந்த இடத்துக்கு போக விரும்பாத பாட்டி ஒன்றைக்கு, என்னத்துக்கு தான் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்களோ அப்படின்ற என்ன கவலையோடு உட்கார்ற பாட்டி எழுதிருக்கு. அந்த மாதிரி ஆகளுக்கு இந்த ஹதீஸ் மிக முக்கியம். நீங்கள் சிரமப்பட்டு திரும்பி என்ன செய்யுங்க, போங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன சந்தோஷம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. அப்போ நல்ல முறையில் நடக்குமா இருந்தால் இதுதான். சிலர் வந்து சுன்னத்தான கல்யாணத்துக்கு, அந்த சரியான முறையில் நடக்கிற கல்யாணத்துக்கு மட்டும்தான் போகணுமென்ற பழக்கத்தில் இன்றைக்கு சரியான கல்யாணங்களுக்கு போகாத இடத்துக்கு என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. எப்படி தவறாக தான் நடக்கும் அப்படின்னு ஒரு முடிவை போட்டுட்டு போகிறதில்லை. அப்படி நடக்கலையா, அந்த இது நடந்த பிரச்சனை, இது நடக்கலை, ஒன்றும் நடக்கலையா, நீ மிஸ் பண்ணிட்டேன்றது. சரியா, உனக்கு போய்த்தானே பார்க்க சொன்னது. உனக்கு நல்லா அந்த கல்யாணம் நடக்கும்னு தெரிஞ்சா நீ போய் பாரு, பிள்ளைண்டா திரும்பி வா. இங்கே இருந்துட்டு ஏதாவது நடக்கணுமே எதிர்பார்த்துட்டு நடந்தால் நான் இதுக்கு தான் நான் போகிறது இல்லைன்றது. நடக்கலைன்னா அது என்ன செய்ய, நான் அப்படி சந்தேகப்பட்டேன் அதனால தான் போகலேன்றது. இது வந்து நல்ல நடைமுறையில் இந்த செய்தியில் நம்ம பார்க்குறோம். அப்போ இது அழகான ஒரு செய்தி. பெண்களும் பிள்ளைகளுமாக திரும்பி வந்து கொண்டிருந்ததை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகாம மும்தன்னன், அவர்களுக்கு ஒரு நன்றி கூறுகின்ற அமைப்பில் ரசூலாங்க எழுப்பி நின்றார்கள் என்று அல்லாஹும்ம அன்தும் மின் ஹப்பின் நாஸி இலைய, யா அல்லாஹ் இவர்கள் எனக்கு மக்களில் மிக விருப்பமானவர் என்று ரசூலாங்க சொன்னாங்க என்றதை நம்ம பார்க்குறோம். 5180வது இலக்கம் புகாரில் வரக்கூடிய செய்தி. அதுபோல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட ஒரு செய்தி வருது. இந்த செய்தியை வந்து என்ன, அதாவது கல்யாணத்துக்கு போகிறவர் வந்து அழைக்கப்படாதவங்க இருப்பாங்களே, அழைக்கப்படாதவங்க போகிறத பற்றி என்ன, அரபில் வந்து துஃபைலியன்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த துஃபைலியன்னு சொன்னால் கல்யாணம்னு கேள்விப்பட்டால் சரி, அவருக்கு எந்த அழைப்பும் இருக்காது, அவர் இருப்பார். அவருக்கு என்ன செய்ய மாட்டார், எந்த அழைப்பும் இருக்காது, அவர் அங்கே கல்யாணத்தில் இருப்பார். அது கொஞ்சம் பேருக்கு பிரபல்யமாகவும் வேற வைக்கும். இவர் எப்படி வந்து தெரியும் தானே உங்களுக்கு, எல்லா கல்யாணத்திலும் அவர் இருப்பார் சரியா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இவருக்கு துஃபைலி என்ற அரபில். அதாவது இந்த துஃபைலியோட சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு அறிஞர்கள் சொல்லிக்கிறான். கூப்பிடாமல் இந்த சாப்பாடுகளுக்கு போராக்கிட்ட இதை ஏற்றுக்கணும். ஒரு ஃப்ரெண்டு அது ஓகே, ஒரு ஃப்ரெண்டை கல்யாணம் அவன் வந்து வாரத்தை சந்தோஷப்படுவான் அப்படின்ற வேறு. அதுக்குண்டே ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். சில ஊர்கள் அப்படி வேற இருக்கிறான். கல்யாணத்தில் போய் சாப்பிட்டு எப்படி கேட்குறான்னு பார்ப்போம் மாட்டேன்னது. அவனோட மான மரியாதை கேட்டு அவன் கேட்கவும் மாட்டான். அவன் சரியாக சகனை பார்த்து செஞ்சிருப்பான், இவன் ஒரு சகனுக்கு ரெடியாக அங்கே போய் திருப்பான். அப்போ எல்லாம் அந்த இது பிழையாகிரும். இவங்களுக்கு அரபில் துஃபைலியன்ற இந்த மாதிரி செய்கிறது கூடாது, மார்க்கத்தில் கூடாது. அதுக்கு ஆதாரம் சஹீல் புகாரில் 2456வது இலக்கம். அதாவது அன்சாரு தோழர்கள் ஒரு அபு ஷுஐப், அவருடைய பேர் வந்து அபு ஷுஐப். அவருக்கு வந்து ஒரு இறைச்சி, அந்த இறைச்சிகளை அறுத்து வெட்டி விற்கக்கூடிய ஒரு வேலைக்காரர் இருந்தார். அவர்கிட்ட சொல்கிறார், இஸ்னா அலி தஆம ஹம்சத்தின், ஒரு 5 பேருக்கு மாதிரி சாப்பாடு செய்யன்றார். ஒரு 5 பேருக்கு மாதிரி சாப்பாடு செய்ய நான் ரசூல்லாங்களை 5வது நபராக சேர்த்து அழைக்க நான் விரும்புகிறேன்றாங்க. ஏன்னா நான் ரசூல்லாங்கட முகத்தில் கொஞ்சம் பசியை பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ கூப்பிட்டாங்க. அந்த நேரத்தில் அழைக்கப்படாத ஒரு மனிதரும் சேர்ந்து என்ன செய்கிறாரு, வாரார். 6வது ஒரு ஆளாக வாரார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவங்களோட வீட்டுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இன்னஹாதா கத் இத்தபஅனா, இவரும் எங்களோட வந்துக்கிறாரு. அத்தஅதன் லஹு, அவருக்கு நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கால நாம், ஆமண்ட் அவர் சொன்னார். அதோட ரசூலாங்க என்ன செஞ்சாங்க, கூப்பிட்டு போனாங்க. இதே நம்மட நிலவில்லைண்டா கேட்கல மாட்டோம், உங்களோட புதிய ஒரு விருந்தாளி வந்துக்கிறார் அப்படின்னு என்ட்ரு ஆகிடுறது. சரியா, அவர் வந்து இருக்கிற லெவல்லே ஒரு வேளை 5 பேருக்கு மாதிரி செஞ்சிருப்பார். திருப்பி என்ன உள்ளுக்கு ஓடி போய் இன்னொன்று செய், ஏன்னா 5 கப்பாக செஞ்சிருப்பான்னு இன்னொன்று செய்யண்டெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு சங்கடத்தில் வரும். ஏற்கனவே ஒரு சண்டையில் தான் பின்னால் சாப்பாடு நடந்திருந்தால் அது வேறு பிரச்சனை இல்லைன்னு செய்ய போய் முடியும். ஏன்னா வீட்டுக்குள்ளே 1000 பிரச்சனைகள் இருக்கும். அப்போ இந்த மாதிரி செய்ய ரசூலை வாசலில் வச்சு அனுமதி. இதுலேருந்து இன்னொரு விலங்கு என்ன, ரசூலா அங்கே சங்கடத்தை ஏற்படுத்தவும் இல்லை, அவரும் ஏழாண்டா ஏழை தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன, அவரும் ரெடியாக இருக்கணும். அப்போ அந்த இடத்துல அதன் லகு, இவருக்கு அனுமதிக்கிறீங்களான்னு கேட்டால், அப்போ அனுமதி இல்லாமல் நம்ம கூட்டிகிட்டு போனோம்டா, அவருக்கு பேர் துஃபைலி, அவருக்கு பேர் துஃபைலி அப்படி என்ற அர்த்தம். விளங்கிட்டா, தத்தஃபுல் சின்ன புள்ள வேலைன்னு சொல்கிறது அதுக்கு. விளங்கிட்டா, திஃபுல்ண்டா குழந்தை புள்ள. அப்போ இந்த அடிப்படையில் வந்து அனுமதி கேட்டுத்தான் ஒரு புதிய ஒரு ஆளை நம்ம என்ன செய்யணும், கூட்டிகிட்டு வரணும் ஒரு சாப்பாட்டுக்கு. இல்லைண்டா நம்மளும் மோசமான குணமுடைய ஒரு அஹ்லாக்கில் அது என்ன பொருத்தம் இல்லை. இன்னொரு செய்தியில் வருது எப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இடத்துல இது கொடுக்குறாங்க. அப்போ ஈத்தப்பழமெல்லாம் வைக்கிறாங்க. சிலர் 2 எடுத்தாங்க, சிலர் வந்து 2 ஈச்சப்பழம் அப்படி இருக்குதானே, ஒரேடியாக அள்ளிடுறது. விளங்கிட்டா, அப்படி எடுத்து அள்ளிடுறது, 2 எடுக்கிற 3 எடுக்கிற இந்த மாதிரி வேலை செஞ்சிருவாங்க. இப்படி செய்கிறத பொறுத்த வரைக்கும் பங்கிட்டா அந்த இடத்துல ஒரு நட்பு சுமூகமாக இருக்கிற இடத்துல அது பரவாயில்ல. ஒரு விருந்தோம்பலுடைய இடம், ஒரு மஜ்லிஸ், ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல அவர் விருந்து வைக்கிறாரு, அந்த இடத்துல எடுக்கிற டைமில் 2 எடுக்க வேணாண்டாங்க ரசூலுல்லாஹ். 2 எடுக்க வேணாம். அப்படி 2 எடுக்கிறதா அடுத்தவங்கலாம் 2 எடுக்கிற மாதிரி இருக்கணும். இவர் 2, அடுத்தவர் 2, அடுத்தவர் 2, அடுத்த 3 பேருக்கு இல்லை. விளங்கிட்டா, 2 எடுத்தால் முடிஞ்சுது. அது அல்லாஹ் தஆலா கதிர், எங்களுக்கு அல்லாஹ் எங்களுக்கு எழுதி வச்சுக்கிறான். நீ 2 எடுத்தா விளங்கிட்டா, அது வந்து பிழை. அப்போ நீ எடுக்கிற டைமில் என்ன செய்ய ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி செய்ய வேண்டாம். அப்படி எடுக்கிறனா கூட அனுமதி கேட்டு தான் என்ன செய்யணும்,
எடுக்கணும், நான் 2 எடுத்துக்கலவான்னு கேட்கணும். அப்போ இந்த மாதிரி 2 எடுக்காமல் அனுமதி கேட்டுட்டு எடுக்கணும். அவர் வந்து என்ன செஞ்சுப்பார், ரைட் ஒரு 10 பேர் இருக்கிறான்னு 10 ரெடி பண்ணிப்பார், நீ 2 எடுத்து 5 பேருக்கு என்ன அது இல்லை. அப்போ இந்த விருந்தோம்பல் விஷயத்தில் இப்படி நடந்து கொள்ளணும் அப்படி என்று சொல்லி என்ன ஹதீஸில் பார்க்குறோம். இதெல்லாம் கல்யாண வீட்டில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள். உட்காந்துடுறது, சகனில் உட்காந்துடுறது, என்ன கோழியில் 2 கொண்டு வாண்டுறது. அவன் சரியாக ஒரு 100 சகனுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று செஞ்சிருப்பான், ஒரு 5 வீட்டுக்கு கொண்டு போகிறது வச்சிருப்பான், 2 கொண்டு வாண்டுற. என்னப்பா நாங்கள் மாப்பிள்ளை விட்டாக்கள் எங்களுக்கே பெரிய கவனம் இல்லையா அப்படி பண்ணி கெட்ட பழக்கம் விளங்கிட்டா. இது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் என்ற அடிப்படையில், நண்பர்கள் என்ற அடிப்படையில் கொஞ்சம் செஞ்சுதுண்டா அது ஒரு வகையில் மார்க்க ரீதியாக பிள்ளைன்னு சொல்ல இயலாது. ஆனால் ஒரு சும்மா ஒரு எந்த ஒரு வீட்டில் போய் உட்காந்துட்டு இருக்கிறோம், நீ கொண்டு வா அப்படின்னு சொன்னால் அவரும் சங்கடப்படுற லெவலில் இருக்கும். சரி முக்கியமான ஆளாக வேறு இருக்கிறாரு, கொண்டு வந்துடும், சரிப்பா எனக்கு வச்சதான்னு சொல்லி அவர் எடுத்து என்ன செஞ்சிருவார், கொண்டு வச்சிருவார். இப்படி 2 கேட்குறது பிள்ளைன்னு விளங்குதா இல்லையா? அப்போ அவர்கிட்ட கேட்குறதா இருந்தால் கூட அப்படி இருந்தால் கொண்டு வாங்க, இல்லாட்டி வேணும். அவரை சங்கடப்படுத்தாத அமைப்பில் என்ன செய்யலாம், நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி நடைமுறைகள் ரசூலாங்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் அப்படி 2 எடுத்தீங்கன்னு சொன்னால் அவர் என்ன செய்யட்டும், அனுமதி கேட்கட்டும். அதாவது இக்ரான்ன்றது நினைட்டா சேர்த்து எடுக்கிற ஒரு அனுமதி கேட்டுட்டு செய்யட்டும் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். அப்போ அழைப்பு கொடுக்கப்படாதவரை அழைத்து செல்லல், அடுத்தது இரட்டையாக என்ன செய்கிறது, எடுக்கிறது, இதெல்லாம் வந்து இதில் உள்ள மிக முக்கியமான இந்த பதில் சொல்கிற விஷயத்தில் நான் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அடுத்தது இந்த சாப்பாடு கொடுக்குறவர் கூட அது அடுத்த பதில் நான் சொல்கிறேன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.